இன்று உலக திருப்புகழ் அடியார்கள் சங்கமம் 3வது நாள் கேள்வி. தற்போது உயிர் திரு சங்கர்குமார் சார் அவர்கள் கந்தர் அலங்காரம் பற்றி எடுத்துரைக்க உள்ளார். அவர் உங்கள் சார்பிலும் ஸ்கந்த சாஸ்திர ஆசிரம் அடியார்களின் சார்பிலும் வருக 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 என்று வருகிறது. வணக்கம் அனைவருக்கும். கேட்கறது சார். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஸ்கந்த சாஸ்திர ஆசிரமத்தின் நிர்வாக குழுவினர் அனைவரையும் பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த உலக திருப்புகழ் அடியார்கள் சங்கமம் என்ற சிறப்பான நிகழ்வை ஆண்டுதோறும் வழங்கி வரும் ஸ்கந்த சாஸ்திர ஆசிரம நிர்வாக குழுவினருக்கு என் அன்பு கலந்த வணக்கம். நன்றி நவிலும் திருநாளாக அமெரிக்காவில் கொண்டாடப்படும் இந்நாளில் இவ்விழாவினுக்கு தனது அருளை வாரி வழங்கும் முருகப்பெருமானின் திருவடிகளில் நன்றியுடன் பணிகிறேன். கருணையே வடிவான எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே பெரியோர்கள் சொல்லிய பொருளின் வழியொற்றி அவர் பாதம் பணிந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்த புராணம் ஒரு சிறு மாற்றம், கந்தர் அலங்காரம் இல்லை என்று கந்தன் கருணை கந்த புராணம் என்பதை ஒரு வசன கவிதையாக இங்கே உங்கள் முன் அறிவிக்க விரும்புகிறேன். கந்த புராண நூலின் சாரத்தை என் வார்த்தைகளில் சொல்ல விழுகிறேன். இதனை செவிமடுக்கும் அனைத்து அடியார்களுக்கும் என் பணிபண்பான வணக்கம். இது ஒரு வசன கவிதையாக இருப்பதால் சற்று கவனமாக கேட்குமாறு அடியார்கள் அனைவரையும் பாதம் பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கணபதி எல்லாம் தருவான், முருகனருள் முன்னிருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை துவச வாரணத்தானை துணை நயந்தானை வயலருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே. அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவருகிற் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடபடன படுகுற்றுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்ப களிற்று கிளைய களிற்றினையே. அருவும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் இரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர்முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. கந்த புராணம். அருணகிரிநாதர் வணக்கம். அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி என்றுரைத்தும் நந்தா வகுப்பலங்காரம் அவர்க்கே நனிபுனைந்தும் முந்தா தரவில் அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன என் தாய் அருணகிரிநாத என்னை நீ என்றருளே. அருவமொரு நான்காகி உருவமொரு நான்காகி அரையிரண்டும் மருவியுள உருவருவம் உருண்டாகி முத்திரமும் அழுத்த ஒண்ணாம் பெருவெளிக்கு அப்பாலே உள்ள பொருள் இதனவே பெரிதும் சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடி போது உள்ளத்துள் வைப்போம். இந்த அருணகிரிநாதரை பற்றிய துதியின் விளக்கத்தை இந்த அருவம் ஒரு நான்காகி என்பதையும் நேரம் இருப்பில் இறுதியில் சொல்ல விழுகிறேன். இப்பொழுது நாம் நேரடியாக கந்த புராணம் என்கின்ற கந்தன் கருணையை, இது ஒரு இசை வசன கவிதையாக வந்திருக்கிறது. கந்தன் கருணை என்ற தலைப்பில் கந்தன் பிறப்பு, அவரது லீலைகள், சூரனை அழித்தது, தெய்வானை வள்ளி திருமண நிகழ்வுகளை வைத்து இங்கு பதிகிறேன். நன்று முருகனருள் முன்னிற்கும். இது ஒரு பாட்டாகவும் பாடலாம், பட் நேரத்தின் அருமை கருதி இதை வசனமாகவே படிக்க இருக்கிறேன். முதல் வரியை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அது புரிந்து கொள்ளும். அதே போல நீங்களும் பாடி பார்க்கலாம். காலையில் எழுந்ததும் சேவலின் கூவலை நான் கேட்டேன், சோலையில் கூவிடும் இன்னிசை குயிலொலி நான் கேட்டேன். என் முருகன் இவனே இவனே என சூடிடும் உரு பார்த்தேன், என் குமரன் அழகன் இவனே என பாடல்கள் புனைந்திருந்தேன். கந்தன் கருணையை பாடிடவே கணபதி தாளினை நான் பிடித்தேன். தடைகளை தாண்டி கருணை வெள்ளம் மடை திறந்திங்கே பாய்ந்திடுமே. கணபதி தருவான் அருள்வான் எம் வாழ்வில் இனிமை சேர்ப்பான். கணபதி தருவான் அருள்வான் எம் வாழ்வில் இனிமை சேர்ப்பான்.
இனி வருவது இசையாக பாடாமல் நேரடியாகவே போகலாம். சற்று கவனமாக கேட்க அன்பர்கள் அனைவரையும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன். சூரன் என்னும் ஒரு கொடுமரக்கன் தேவரை சிறையினில் வதை செய்தான். துயரை நீக்கி காத்திடவே தேவரும் சிவனை வேண்டி நின்றார். விமலன் அருள் நினைந்தார், விழிமலர் திறந்து அருள் செய்தார். நடனம் ஆடிடும் சிவனை நின்று எழுந்தன தீப்பொறி மூவிரண்டு. சீரியே பாய்ந்தன கண்ணி நின்று சேர்ந்தன கங்கையின் கரை புரண்டு. என் முருகன் புகழை பாடிடுவேன், அது ஒன்றே என் செயல் என்றறிந்தேன். தீப்பொறி வெப்பம் தாழாது கங்கையும் வறண்டனள் சோர்ந்திருந்து. சரவட பொய்கையில் விட்டனளே கமலங்கள் ஆறும் மலர்ந்தனவே. என் முருகன் பிறந்தான் பிறந்தான், என் வாழ்வு சிறந்திட மலர்ந்தான். என் முருகன் பிறந்தான் பிறந்தான், என் வாழ்வு சிறந்திட மலர்ந்தான். கார்த்திகை பெண்டிர் மார்பினிலே கனியமுதம் அவன் சுவைத்திருந்தான். அன்னை உமையாள் சேர்த்தணைக்க ஆறுமுகனாய் பொலிந்திருந்தான். தன் வண்ணம் காட்டியே சிரித்திருந்தான், என் எண்ணம் யாவினும் அவன் நிறைந்தான். நாரதர் மாங்கனி கொடர்ந்து வர சிவனதை வென்றிட ஏவிவிட உலகை சுற்றிட மயில் மீது வலம் வரச் சென்றான் என் முருகன். கணபதி தாய் தந்தை வலம் வந்து கரியனை பெற்றே சுவைத்திருந்தான். வலம் வந்த முருகன் திரும்பி வர கனியதை அண்ணனிடம் கண்டுவிட, வலம் வந்த முருகன் திரும்பி வர கனியதை அண்ணனிடம் கண்டுவிட கோபம் கொண்டான் எம்முருகன். ஆண்டியாய் நின்றான் பழனியிலே. அகிலத்திற்கோர் உண்மை உரைத்திட பாலகன் செய்திட்ட விந்தை இது. தன்னை மதியா பிரமனிடம் ஓமெனும் மந்திர பொருள் கேட்க விழித்திட்ட அயரை சிறையில் இட்டான். படைப்பு தொழிலை கையில் எடுத்தான். தன்னிகரில்லா தலைவனிவன் என்னவன் புகழை என் சொல்வேன். தன்னிகரில்லா தலைவனிவன் என்னவன் புகழை என் சொல்வேன். பிரமனை சிறைவிட வேண்டி நின்ற சிவனுக்கு பொருளை உரைத்திட்டான். பிரணவத்தின் பொருளை சொல்லியதால் தகப்பன் சாமியாய் பெயர் பெற்றான். கற்றதன் பொருளை உணர்ந்து கொள்ள என்னவன் செய்திட்ட லீலை இது. அரக்கன் சூரனை அழித்திடவே அன்னையும் தந்தாள் சக்தி வேலை. நவவீர துணையுடன் புறப்பட்டான். தென் திசை நோக்கி அவன் சென்றான். வேலை பணிவாய் மனமே உன் வினைகள் தீர்ந்திடும் நிஜமே. வேலை பணிவாய் மனமே உன் வினைகள் தீர்ந்திடும் நிஜமே. செந்தூர் கரையில் அவன் நின்றான். அலைகடல் அதிரவே ஆர்ப்பரித்தான். வீரவாகுவை தூது விட்டான். வன்முறை தவிர்த்திட கெடு வைத்தான். அழிபவன் எதையும் கேட்பதில்லை, அழிவதும் விதிவசம் நிகழ்வதுவே. அழிபவன் எதையும் கேட்பதில்லை, அழிவதும் விதிவசம் நிகழ்வதுவே. தூதனை சூரனும் அவமதித்தான். முருகனை சிறுபிள்ளை என்று கழ்ந்தான். போருக்கு வரச் சொல்லி மதி இழந்தான். அழிவை தானே தேடிக்கொண்டான். இறைவன் முருகன் முறுவல் செய்தான். கடலினை கடந்து ஈழம் வந்தான். தாரகன் என்னும் ஒரு தம்பி சூரனின் சொல்லால் மதியிழந்து மலையென எதிரில் மறைந்திருந்தான். மாயக் குகையாய் தடுத்து நின்றான். உட்சென்ற வீரர்கள் மயங்கி நின்றார். வெளிவர வழியின்றி கலங்கி நின்றார். நிலைமை அறிந்த கந்தவேலும் வேலினை அனுப்பிட முடிவெடுத்தான். கூர்வேல் மலையை கிழித்ததுவே மலையெல்லாம் பொடி பொடி ஆனதுவே. கூர்வேல் மலையை கிழித்ததுவே மலையெல்லாம் பொடி பொடி ஆனதுவே. தாரகன் அழிந்தான் அழிந்தான், வீரர்கள் மயக்கம் தெளிந்தார். தாரகன் அழிந்த செய்தி கேட்டு தமையன் துடித்தான் ஆத்திரத்தால். சிங்கமுகாசுரன் எனும் தம்பி தானே போரிட புறப்பட்டான். தானென்னும் ஆணவம் கொண்டவனும் தன் கதை முடித்திட புறப்பட்டான். தானென்னும் ஆணவம் கொண்டவனும் சூரன் தன் கதை முடித்திட புறப்பட்டான். தலைகள் கீழே விழவிழவே வேறொரு தலைகள் முளைத்திடவே வரமதை பெற்றிட்ட சிங்கமுகன் தருக்கினால் கந்தனின் எதிர்வந்தான். வேலுக்கு முன்னவர் வரமும் இங்கு நில்லாதன வரியா மூடன். வேலுக்கு முன் எவர் வரமும் இங்கு நில்லாதன அறியா மூடன். 1000 தலைகளை வெட்டி இன்னும் அசையாது இவனும் நிற்கையிலே பூதப்படைகள் பயந்தோடி நாலாபுறமாய் சிதறியதே. முருகன் சிரித்தான் சினந்தான், வேலினை விடுத்தொரு மூச்சு விட்டான். முருகன் சிரித்தான் சினந்தான், வேலினை விடுத்தொரு மூச்சு விட்டான். சீறி பாய்ந்தது வேலங்கு, சிங்கமுகன் மாறு துளைத்ததுவே. சிரத்தை கொய்து வேலவனின் காலடியில் கொண்டு சேர்த்ததுவே. அரக்கனும் அடிந்தான் அழிந்திட்டான், பூதப்படைகளும் எழுந்தனவே.
தம்பிகள் இருவரும் அழிந்ததனால் தமையனும் கோபம் மிக கொண்டான். தானே போருக்கு சென்றிடவே சூரனும் வாளை எடுத்து விட்டான். அருமை மகனும் அருகில் வந்தான். தன்னை அனுப்பிட கேட்டுக்கொண்டான். தனையன் இருக்கையில் தந்தை செல்லல் முறையல்லவெனவே பணிந்து நின்றான். சிறுவனை அழித்திட சிங்கமிங்கு செல்வது தவறென வாது செய்தான். மதிகட்ட அரக்கன் மனமகிழ்ந்தான். மகனை வாழ்த்தி அனுப்பி வைத்தான். மாயப்போரினில் வல்லவனாம் பானுகோபனும் தேரேறி போர்க்களம் வந்து நின்றிருந்தான். அரக்கர் படையும் மகிழ்ந்ததுவே. தன்னை போருக்கு அனுப்பவென வீரவாகவும் வேண்டி நின்றான். அனைத்தும் அறியும் எழில் முருகன் அப்படியே என அனுமதித்தான். தினவுடை தோழன் வீரவாகவும் பூதப்படைகளுடன் எழும்பி வந்தார். கொடியதோர் போரில் பானுகோபன் வாகுவை வாளால் வீழ்த்தி விட்டான். தலைவனை இழந்த பூதங்களும் செய்வதறியா நிலையடைந்து தாறுமாறாக சிதறியதுவே. அரக்கர் படைகளும் மகிழ்ந்தனவே. கந்தன் கண்மலர் திறந்தான். பூதகணங்களும் உயிர் பெற்றார். கந்தன் கண்மலர் திறந்தான். பூதகணங்களும் உயிர் பெற்றார். மறைந்தே தாக்கும் கொடுமரக்கன் பானுகோபனை அழித்திடவே மீண்டும் வீரவாக எழுந்து நின்றார். முருகனின் அருளால் கதை முடித்தார். அரக்கர் கூட்டம் அயர்ந்ததுவே வருத்தம் மிகுந்தே சென்றதுவே. உற்றமும் சுற்றமும் அழிந்ததனால் உறவும் அற்று போனதனால் செய்வது எதுவென திகைத்திருந்தான். சூரனும் மயங்கி தத்தளித்தான். வந்தது சிறுவன் அல்லன் எனும் தெளிவினை சூரன் பெற்றான். வந்தது சிறுவன் அல்லன் எனும் தெளிவினை சூரன் பெற்றான். அழகிய மனையாள் அழுதுற்றாள். கணவனை காத்திட முறையிட்டாள். வேலனை பணிதல் நலமென்றாள். மாங்கல்யம் காத்திட வேண்டி நின்றாள். மனைவியை கருணையாய் பார்த்தான். அவள் கரங்களை பற்றி உரைத்திட்டான். எவரும் இல்லா ராசியத்தை எவர்க்கென யானும் ஆளுவது? எவரும் இல்லா ராஜ்யத்தை எவர்க்கென நானும் ஆளுவது? அனைவரும் இருக்கும் பொழுதினிலே இதை சொல்ல ஏன் உன்னால் முடியவில்லை? வீரனின் மரணம் வீரன் கையில், அதை விடுவது முறையல்ல எனச் சொன்னான். போர்க்களம் ஏறி சூரன் வந்தான். புதுபலம் கொண்டது அரக்கர் சேனை. யாரடா என்னை எதிர்ப்பதெங்கு? இடியரை போல முழங்கிட்டான். வந்தான் முருகன் அவனெதிரே கண்கள் கூசிடும் பேரொழியாய். வந்தான் முருகன் அவனெதிரே கண்கள் கூசிடும் பேரொழியாய். கண்டவர் வியக்கும் எழில் தோற்றம் அவன் கருணை கடலின் அவதாரம். கையினில் வேலனை தாங்கி நின்றான். கனியிதழ் புன்னகை பூத்து நின்றான். கண்டவர் வியக்கும் எழில் தோற்றம் அவன் கருணை கடலின் அவதாரம். கையினில் வேலனை தாங்கி நின்றான். கனியிதழ் புன்னகை பூத்து நின்றான். என் முருகன் இவனே இவனே, என் தலைவனும் இவனே இவனே. என் முருகன் இவனே இவனே, என் தலைவனும் இவனே இவனே. கடும் போர் செய்தான் கொடுஞ்சூரன். கடைகளை அனுப்பி தாக்கிட்டான். கடைக்கண் பார்வை பட்டதுமே கணைகளும் பொடியாய் போனதம்மா. சூரன் வியந்தான் பயந்தான். வானத்தில் ஏகி மறைந்தான். விண்வெளி சென்றிட்ட சூரபத்மன் மேகத்தில் நின்று கணை தொடுத்தான். பார்த்திட்ட முருகன் புருவல் செய்தான். வேலினை எடுத்து விண்விட்டான். சூரனை தேடிய சூர்வேலும் மேகத்தை கிழித்து சென்றதங்கே. வான்வழி மறைத்த கூர்வேலின் போரினை தாங்கிட முடியாமல் இத்தரை மீதினில் சூரவன் வந்தான். கடலுக்கடியில் ஒளிந்து கொண்டான். தனிவேல் அவனை துரத்தியது கடலினை வற்றிடச் செய்ததுவே. தனிவேல் அவனை துரத்தியது கடலினை வற்றிடச் செய்ததுவே. தேரினை இழந்த சூரரக்கன் ஆயுதமின்றி நின்றிடவே அவனை கொல்லுதல் பாவமென்று நாளை வந்திட அருள் செய்தான். கந்தன் கருணையின் வடிவம் அவன் என்னுடைய குலத்தின் தெய்வம். கந்தன் கருணையின் வடிவம் அவன் என்னுடைய குலத்தின் தெய்வம். கொடுஞ்சூர் அரசன் தலை கவிழ்ந்தான். தனிமரமாக திரும்பிச் சென்றான். வாளால் அறுத்தவன் மனத்தை அங்கு வாளாய் அறுத்தது தீவினையும். வாளால் அறுத்தவன் மனத்தை அங்கு வாளாய் அறுத்தது தீவினையும். அறம் செய்யின் முருகன் அருள் பெறலாம். மரம் செய்யின் அவனே அழித்திடுவான். அறம் செய்யின் முருகன் அருள் பெறலாம். மரம் செய்யின் அவனே அழித்திடுவான். வேதனை தன்னை தாக்கிடவே போனதும் கண்முன் ஆடிடவே உறக்கம் இழந்தான் சூரசூரன். மறுநாள் போருக்கு தயாரானான். அணையும் விளக்காய் அவன் வந்தான். அணைக்கும் கரமாய் அழகன் நின்றான். அணையும் விளக்காய் அவன் வந்தான். அணைக்கும் கரமாய் அழகன் நின்றான். எதிர்வந்த கணையெல்லாம் துகளாக இளையவன் வியக்கும் போர் புரிந்தான். இதுவரை ஆடிய ஆட்டத்தினை விரைவாய் முடித்திட அருள் கொண்டான். வேலை எடுத்தான் வேல்முருகன்.
சூரன் மேல் விட்டான் சுந்தரனே. வேலை எடுத்தான் வேல்முருகன், சூரன் மேல் விட்டான் சுந்தரனே. காற்றெனப் பறந்தது கூர்வேலும், மாற்று இதற்கு இல்லை எனும்படியாய். கூற்றுவன் கணக்கையும் முடித்திடவே, கூர்வேல் சீறி பாய்ந்ததுவே. மரமாய்ச் சூரன் மாறி நின்றான், மாமரம் துளைத்தது கூர்வேலும். மரமாய்ச் சூரன் மாறி நின்றான், மாமரம் துளைத்தது கூர்வேலும். இருபுறமும் மரமும் பிளந்திடவே, சூரன் விழுந்தான் நிலத்தினிலே. இருபுறம் மரமும் பிளந்திடவே, சூரன் விழுந்தான் நிலத்தினிலே. சேவலும் மயிலுமாய் தான் எழுந்தான், வேலவன் சேவடி வந்தடைந்தான். சேவலும் மயிலுமாய் தான் எழுந்தான், வேலவன் சேவடி வந்தடைந்தான். அழித்தல் இங்கே நடக்கவில்லை, ஒன்றே இரண்டாய் ஆனதுவே. அழித்தல் இங்கே நடக்கவில்லை, ஒன்றே இரண்டாய் ஆனதுவே. சேவலை கொடியாய்த்தான் கொண்டான், மயிலை வாகனம் ஆக்கி நின்றான். வானவர் பூமழை பொழிந்தனரே, கொடுஞ்சோர் அழிந்ததில் மகிழ்ந்தனரே. வேல்வேல் 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 என முழக்கம் விண்ணை பிளந்ததுவே. தேவரை விடுதலை செய்தானே, தேவேந்திரனும் மகிழ்ந்தானே. அழகனை அரசனாய் முடிசூட இந்திரன் பணிந்தே நின்றானே. அரசன் இவனே இவனே, இவன் இந்திரனை அரசாக்கினானே. நன்றி கடனை சொல்லிடவே இந்திரன் தன்மகள் தந்தானே. நன்றி கடனை சொல்லிடவே இந்திரன் தன்மகள் தந்தானே. தாயும் தந்தையும் அருள் வழங்க பரம்குன்றில் திருமணம் கொண்டானே. தாயும் தந்தையும் அருள் வழங்க பரம்குன்றில் திருமணம் கொண்டானே. தெய்வானை என்னும் திருமகளை முருகன் துணையாய் கொண்டானே. தெய்வானை என்னும் திருமகளை முருகன் துணையாய் கொண்டானே. காலையில் எழுந்ததும் சேவலின் கூவலை நான் கேட்டேன், சோலையில் கூவிடும் இன்னிசை குயிலொலி நான் கேட்டேன். என் முருகன் இவனே இவனே என சூடிடும் உரு பார்த்தேன். என் குமரன் அழகன் இவனே என பாடல்கள் புனைந்திருந்தேன். இத்துடன் தேவசேனாவின் திருமணத்துடன் கந்தன் கருணையின் பாகம் நிறைவடைந்தது. அடுத்ததாக இரண்டாம் பாகம். இந்த பகுதி கவிதையாக இல்லாமல் வசன கவிதையாக வரும். முருகன் இங்கே மணவேடன் என்னும் பெயர் தாங்கி நிற்கிறான். வள்ளி இங்கே வனவள்ளி என்ற பெயருடன் வரும். மணவேடன் என்று வரும் பொழுதெல்லாம் அது முருகன் என்று பொருள் கொள்ளலாம், புரிந்து கொள்ளுங்கள். அதே போல வனவள்ளி என்று வரும் பொழுது அது வள்ளி சொல்வதாகவும் முருகன் அதாவது இந்த கதையை முருகன் சொல்வதாகவும், தெய்வானை வேண்டிக் கொள்ள முருகன் சொல்வதாகவும், அதற்கு வள்ளி வள்ளியும் தனது கருத்தை சொல்லுவதாகவும் இந்த கதை அமைந்திருக்கிறது. முருகன் அருள் முன்னிற்கும், கணபதி எல்லாம் தருவான், வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. மணவேடன் காதல். அழகிய திருத்தணி மலை, அதன் மீது முருகப் பெருமான் வலப்புறம் வள்ளியுடனும் இடப்புறம் தெய்வானையுடன் கம்பீரமாக அமர்ந்திருந்தான். அடிபணிந்து தொழுது நின்றேன். முருகன் அன்புடன் என்னை பார்த்து முருவலித்தான். இது ஒரு கதை சொல்லியுடைய கூற்றாக வருகிறது. முருகன் அன்புடன் என்னை பார்த்து முருவலித்தான். என்ன என்பது போல் கண் சிமிட்டினான். சூரனை வதைத்து அன்னை தேவசேனாவை மணந்தது வரை எழுதி வைத்தேன். வள்ளி அம்மையாரை தாங்கள் மனம் செய்த கதையை தங்கள் திருவாக்கினரை கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றேன் பணிவுடன். முருகன் சிரித்தான். அதற்கென்ன, நானும் வள்ளியுமே சொல்கிறோம், கேட்டுக்கொள் என்றான். முதலில் நான் தான் சொல்வேன் என தெய்வானை அம்மையார் முன்வந்தார். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் துள்ளி குதித்தேன். அவர்கள் சொன்ன அந்த கதையை இங்கே பதிகிறேன். மணமகள் கூற்று. தேவயானை சொல்கிறாள். பரம்குன்றான் பெரும் கருணை. கத்தி வரும் சேவலது கொத்த வரும் பாம்பையெல்லாம் கொத்தி கொத்தி போடுது. சீறி வரும் வேலதுவும் சீறி வரும் கொடும்பகையை சீறி பாய்ந்து சிதைக்குது. பறந்து வரும் மயிலதுவும் பறந்து வரும் கணைகளையும் பறந்து பறந்து மாய்க்குது. கூட வரும் பூதப்படை கொடியவராம் அரக்கர்களை கொண்டு சாய்த்து குவிக்குது. என்னவனாம் முருகப்பன் கண்ணசைவில் கடிந்து வரும் பகையெல்லாம் பனியாக விலகுது. என்னவனாம் முருகப்பன் கண்ணசைவில் கடிந்து வரும் பகையெல்லாம் பனியாக விலகுது. மன்னவனாம் கதிர்காமன் மக்களையே காத்திடவே மனமிசைந்து வருகின்றான். மனத்துள்ளே நிலை கொண்ட மகராசன் மனத்தினிலே மகிழ்ச்சி பொங்கச் செய்கிறான். சினமெல்லாம் தணிந்த பின்னே தேவி என்னை கைப்பிடித்து எனக்கிங்கே அருள்கின்றான் என்கிறாள் தேவசேனா. இப்பொழுது மணவேடன், அதாவது முருகன்,
சினமெல்லாம் தணிந்திடவே வந்து நின்றேன் தணிகை மலை. வருகின்ற அடியார்க்கு கேட்டவரம் தந்தபடி நின்றேன் சிலையாக. தெய்வயானை துணையிருக்க தமிழமுதம் பொங்கி வர கழித்தேன் சில நாளை. என் நிலையை ஏகாந்தம் குறைத்திடவே நாரதனும் வந்தான் எனை நாடி. வள்ளிமலை என்னும் ஒரு காட்டினிலே மலைக்குரத்தி உனையெண்ணி பாடுகிறாள். கள்ளமிலா உள்ளத்துடன் கன்னியவள் பரன் என்று கவன் வில்லை வீசுகிறாள். கந்தனவன் சொந்தமென வருவானென வேட்டு வச்சு மனம் வெதும்பி வாடுகிறாள். உண்ணவில்லை உறக்கமில்லை உன்னை எண்ணி காடுமலை ஏறி அவள் தேடுகிறாள். இப்போதே நீ சென்று எண்ணத்தை மனம் நிறைக்கும் கன்னி அவள் துயர்த்தீரு. தப்பாமல் நினைக்கிறவே தவமிருக்கும் தனியாளின் தாகத்தை தணித்து விடு. தணிகை மலை அமர்ந்திருக்கும் நீ எழுந்து இப்போதே தவிக்கின்ற அடியாளை சேர்ந்து விடு. தணிகை மலை அமர்ந்திருக்கும் நீ எழுந்து இப்போதே தவிக்கின்ற அடியாளை சேர்ந்து விடு என சொன்ன நாரதனை கனிவோடு பார்த்திருந்து கனிமொழியாள் முகம் பார்த்தேன். ஏறெடுத்து எனை பாரா ஏந்திழையாள் இப்போது நேரெடுத்து எனை பார்த்தாள். விழிமலரில் காதலுடன் இழக்க ஒண்ணா பேரிலால் தெய்வானை என்னை நோக்கி இது பகர்ந்தாள். எல்லாம் அறிந்திருந்தும் என்னை நோக்கி பார்க்கின்ற மர்மத்தை என்ன சொல்வேன்? அங்கே தவமிருக்கும் மங்கை நல்லாள் என்னவளின் தங்கை என அறியாத கல்வனோனி. அங்கே தவமிருக்கும் மங்கை நல்லாள் என்னவளின் தங்கை என அறியாத கல்வனோனி. யாமிருவர் நினைவேண்டி தவமிருந்த அன்றொரு நாள் எமக்களித்த வரமின்று மறந்தனையோ. தட்டாமல் இப்போதே தேவரீர் நீர் சென்று என் தங்கையினை கூட்டி வருக. ஞானத்தின் வடிவழகாய் நாயகையால் நான் இருக்க இச்சைக்கு வள்ளி என விதித்தவரே. ஞானத்தின் வடிவழகாய் நாயகையால் நான் இருக்க இச்சைக்கு வள்ளி என விதித்தவரே. மோனத்தை வேலாக்கி ஆணவத்தை மயிலாக்கி அன்பரசு செய்கின்ற மன்னவரே என்றாள். தனிவேலை தங்கவிட்டு தங்கமகள் தெய்வானை தன்னிடத்தில் விடைபெற்று எழுந்தேன் நான். வனவேடன் வேடமிட்டு வனத்தினிடையே செல்வதிலே நலமென்று நினைத்து அந்த வேடம் பூண்டேன். காதல் மனம் கடிந்தேக தாபமிங்கு பெருக்கோட தனி வேடனாய் தனியாளாய் நடந்தேன். காதலனை காணாமல் கனிமொழியால் வருந்துகின்ற காட்சி இனி காண்போம். அங்கே வனவள்ளி மனநிலை. வனவேடன் தலைவனிவன் நம்பிராஜன் என் தகப்பன் காடு நிலம் முழுகையிலே கண்டெடுத்தான் எனையங்கு. மகளில்லா குறை நீங்க மகதேவன் தந்தானென மகளாக வளர்க்கின்றான் குறையொன்றும் இல்லாமல். தினைப்புனத்தை காப்பதற்கே கவன்கல்லை கை தந்து பரன் மீதில் நிற்கின்றேன் மனமங்கு செல்லவில்லை. ஆலோலம் பாடியிங்கு ஆரவாரம் செய்திருந்து நாடி வரும் புள்ளினத்தை நான் விரட்டி பாடினாலும் நான் விரும்பும் மணவாளன் மலைக்குமரன் வாராமல் மனம் தவித்து பாடுகிறேன் கண்ணிரண்டால் தேடுகிறேன். நான் விரும்பும் மணவாளன் மலைக்குமரன் வாராமல் மனம் தவித்து வாடுகிறேன் கண்ணிரண்டால் தேடுகிறேன். மகிழ்ந்தென்னை கூட்டிடவே மலையரசன் தானென்று மகராசன் வருவானோ மனமள்ளி போவானோ. மகிழ்ந்தென்னை கூட்டிடவே மலையரசன் தானென்று மகராசன் வருவானோ மனமள்ளி போவானோ. தேடியவன் வருகின்ற திசை பார்த்து கண்டிரண்டும் பூத்ததுதான் கண்டதிங்கு பலனடியோ. கீழிறங்கி கால் நடந்து காட்டுவழி மலை வழியே காதலனை தேடியங்கு கால் கடுக்க நடக்கின்றேன். குத்துகின்ற முள்ளெதுவும் பாதத்தில் உரைக்கவில்லை, பத்துகின்ற வெயிலெதுவும் பாவியுடல் எரிக்கவில்லை. குத்துகின்ற முள்ளெதுவும் பாதத்தில் உரைக்கவில்லை, பத்துகின்ற வெயிலெதுவும் பாவியுடல் எரிக்கவில்லை. கால் தவறி இடறி வீழ்ந்து மலைச்சரிவில் உருளுகிறேன், கண்மயங்கி நாவரண்டு நினைவொழிந்து சரிகின்றேன். மலைச்சரிவில் நடந்து வரும் பொழுது பள்ளி கால் தடவி கீழே விழுந்து மயக்கம் அடைகிறாள். இப்பொழுது மனவேடன் முருகன் கூற்று. காடுமலை ஏறி களைச்சி விழுந்தெழும்பி ஆறு அமரத் தேடி திரிந்தடைந்தேன் மரவடி. கண்ணை மூடி களைப்பின் அலுப்பினிலே அயர்ந்தே போனேன் சில நொடி. எழுந்து பார்த்த பின்னே உணர்ந்தேன் ஆதரவாய் தடவி கொடுக்கும் ஒரு கரம். என்னை அணைத்தபடி தன்னுள் புதைத்தபடி அன்பாய் மறுகரம். கற்கள் உரசியதால் பாசி வழுக்கியதால் அங்கங்கே தேகத்தில் அடி. அந்த வலியெல்லாம் தகர்த்து எரிவதற்கோ வந்தது இந்த அன்பு பிடி. யாரது என கேட்க வலுவின்றி கொஞ்சம் மௌனித்திருந்தேன். எழுப்பினால் மயக்கம் கலைந்து விலகிடுவாளோ என அஞ்சி மடியிலேயே வைத்திருந்தேன். வனவள்ளி கூறுகிறாள் இப்பொழுது. பசியின் களைப்பினில் பஞ்சனை துயிலினில் கண்ணை மூடி கிடந்தேன்.
துயிலை விட்டெடுந்தால் விட்டு விட்டு போய்விடுமோ இந்த மஞ்சம் என ஏங்கியது எனது நெஞ்சம். விழிக்க விருப்பமின்றி கண்ணை இறுக்கி மூடிக்கொண்டு கிடந்தேன் சில கணங்கள். பசியின் களைப்பினிலோ பாவை நீயும் களைத்தே போனாய் என்று காதருகே வந்து தேனாய் ஒழுகி நின்று கேட்டது அந்த குரல். கொஞ்சம் விழித்தபடி அந்த கைகள் பிடித்தபடி அண்ணாந்து முகம் பார்த்தேன். கருணை பொழியும் அந்த கண்களினிலே பொங்கும் முகவழையில் வேர்த்தேன். என்ன சொல்வதென்று ஏதும் அறியா வண்ணம் சுற்றுமுற்றும் அங்கே பார்த்தேன். தடவி கொடுத்தபடி தவிக்கும் வாய்க்கு தண்ணீர் தரவோ எனக் கேட்டான் முருகன். பொங்கும் நீரென கண்ணில் நீர் பார்த்தேன். அன்பை அறியா இந்த பேதை உலகம் என்று எண்ணி தானே தனியே வாழ்ந்தேன். காடே சுகமென்று இங்கு வந்து சேர்ந்தேன். அன்பால் அணைக்கின்றாயே யாரோ நீ என்று விழிகள் விரிய கேட்டேன். மணவேடன் முருகனின் கூற்று. காடுமலை எனதரசு நான் அலையும் மலைக்காடு. நாரியவள் நலிந்தங்கு மரத்தடியில் உயிலுகிறாள். மூடி நின்ற கண்களுக்குள் முழுமனதின் வேதனைகள் கொத்தாக படர்வதனால் விழியங்கு உருள்கிறது. பொத்தி வைத்த சோகமெல்லாம் மொத்தமாக விதிர் விதிர்த்து மூச்சு காற்று வழியாக முன்னெழும்பி தவிக்கிறது. பொங்குமலை தனமெல்லாம் நெஞ்சினிலே கொண்ட துயர் தூக்கி தூக்கி போடுவதால் தானாக குதிக்கிறது. ஏதேதோ கனவுகளும் மனம் வதைத்து போடுவதால் மெல்லியலாள் மேனியெல்லாம் மேல் நோக்கி எழும்பிடுது. சொல்லவனா சோகமதை நெஞ்சினிலே தாங்கியவள் சோர்ந்து அயர்ந்து தூங்கினாலும் நினைவலைகள் அவளை எங்கு தூங்கிவிடச் செய்திடாத அவலத்தால் விசும்புவதைக் கண்டு மனம் பொறுக்கவில்லை. ஆதரவாய் அருகமர்ந்து அன்புடனே மடியெடுத்து மேல் துண்டை மெலவிசிறி வேனியிலே துடிக்கின்ற வேர்வையதை துடைத்து விட்டேன். கையசைவில் காற்று வர மேலிருந்த மரக்கிளையும் மெல்லியதோர் தென்றலதை மெதுவாக இதம் வீசி மங்கை இவள் வெப்பத்தை சற்றாக தரித்ததுவே. மேகத்தை வரவழைத்து குளிரூட்டி பொழிந்திடவே மனதாலே பணித்திடவே மெதுவான சாரலது இதமாக பொழிந்திடவே செவ்விதழ்கள் நனைந்ததனால் நாவிழுந்து வெளிக்கிட்டு நல் அதரம் நனைத்திருந்தாள். சில் என்று பொழிகின்ற மெல்லியதோர் தூறலினால் மேனியிலே சிலிர்ப்பறைகள் சட்டென்று எழுந்து வர பட்டென்று கண் விழித்தாள். மேல் நோக்கி விழிதிறந்து மெல்ல அவள் பார்க்கையிலே காடுவனம் கடந்திட்ட கன்னியவள் வள்ளியவள் கண் பார்வை எனை தாக்க வேலனிவன் மைமறந்தான். வனவள்ளி கூற்று. புன்சிரிப்பை மட்டும் உதிர்த்து ஏதும் சொல்லவில்லை அவனும். உண்ட பின்னே பெண்ணே பேசிக்கொள்வோம் என்றான். பசி ஆற்றும் செயல் நன்மை மகிழ்ந்தேன். அதனால் நானும் யாரோ என்று சொன்னால் உண்பேன் என்றேன் நானும். பசி வந்தால் பெண்ணே பத்தும் பறக்கும் என்பர். பசித்த பின்பும் கூட பிடிவாதம் விட மறுத்தாய் எனச் சொல்லி சிரித்தான். வந்த சிரிப்பை வாயில் அடக்கிக் கொண்டே கேட்டேன். எதுவும் பறக்காதீங்கே யாரோ நீங்கள் என்றேன். அன்பை தேடும் அன்பை நானும் நாடி வந்தேன். அன்பை தேடும் அன்பை நானும் நாடி வந்தேன். இறைவன் தந்த பந்தம் என்றே உன்னை கொண்டேன். இறைவன் தந்த பந்தம் என்றே உன்னை கொண்டேன். பிரியாவரம் ஒன்றே நானும் வாங்கி வந்தேன். உனக்காய் வாழும் நாளில் என்னை முழுதாய் தருவேன் என்று சொல்லி முடித்தான். ஏதேதோ எண்ணம் வந்து என்னுள் பரவ சின்ன வயதில் கேட்ட வரங்கள் சிரிப்பை எழுப்ப மீண்டும் நிமிர்ந்து பார்த்தேன். அங்கே என்னை தொலைத்தேன். பழங்கள் ஒரு கையில், பச்சிலைகள் மறு கையில். பசியை தீர்க்கும் பரிவும் நோயை தீர்க்கும் குணமும் கொண்ட இவனே என் உயிரின் வரமாய் உணர்ந்தேன். பசியை தீர்க்கும் பரிவும் நோயை தீர்க்கும் குணமும் கொண்ட இவனே என் உயிரின் வரமாய் உணர்ந்தேன். உள்ளில் பொங்கிய உணர்வினை மறைத்து யாரிவன் என்னும் உண்மையினை அறிந்திடவே பொய்யாக கோபத்தை முகத்தினிலே வரவழைத்து சினந்து அவனை பார்த்தேன். மணவேடன் கூற்று. நலிந்திட்ட வேளையிலும் நாணமது விலகவில்லை. நிமிர்ந்தென்னை நோக்கியவள் வேதனையை மறைத்தபடி ஆறுமில்லா காடென்று அப்படியே நினைத்தாயோ? காடுமலை வனமெல்லாம் சொந்தமுங்கு எங்களுக்கு. இம்பென்றால் 1000 பேர் இப்போதே வந்திருந்து ஏதுமறியா பெண்ணிவளை ஏது செய்ய எண்ணினாயடா எனச் சொல்லி கட்டி இழுத்திடவே துணிவுண்டு என்னிடத்தில் எனச் சொல்லி சிடுசிடுத்தாள். பசியங்கு வாட்டுகின்ற வேளையிலும் பத்தினியாள் பனிமுகத்தில் படர்ந்துவிட்ட செம்மையதைக் கண்டு யானும் மனத்துள்ளே மகிழ்ந்திடினும் கருமுகத்தில் படர்ந்திட்ட செம்மையது காட்டுகின்ற வண்ண கலவையதை மேலும் சற்று கண்டிடவே எட்டி அவள் கைப்பிடித்தேன். யாருமில்லா வேளையிலே மரத்தடியில் நீ கிடக்க மேனியெல்லாம் சீராய்த்திடவே செங்குருதி வெளிக்காட்ட
கருந்தோலில் அரும்புகின்ற காயத்தை குறைத்திடவே மருந்தொன்று வைத்திருக்கேன் மாதரசி மடிவாடி என சொல்லி ஆதரவாய் அவள் கையை பற்றியதும் அவள் சினந்தாள். விடுக்கென்று தன் கையை உதறியவள் என்னை பார்த்து, காட்டினிலே பிறந்தவள் நான், காயம் எனக்கு புதிதில்லை, என் குருதி காணுவதும் இதுவல்ல முதல் தடவை, உன் வழியை பார்த்தபடி நீ செல்ல இயலாதெனின் இப்போதே வீரர்களை இங்கேயே யான் அழிப்பேன் என்றபடி ஓலமிட்டாள். எல்லாரும் வாங்க என்று என்றாள். தூரத்தே வேட்டு வரும் ஓடி வரும் ஒலி கேட்டு கண் நிறைந்த காதலியை கண்களினால் பார்த்தபடி பத்தி நின்ற கைகளையும் விட்டிடாது அப்படியே மரமாகி நின்றிருந்தேன். வேங்கை மரமாகி நின்றிருந்தேன், வேங்கை மரமாகி நின்றிருந்தேன், செவ்வல்லி கைகளையும் கிளைகளினால் வளைத்தபடி. வனவள்ளி இசைக்கிறாள். இப்பொழுது நான் இட்ட ஓலமதை கேட்டு வந்த சோதரரும் ஆதரவாய் என்னை நோக்கி நடந்ததென்ன கூறு என்றார். கானகத்தே தனிகளாக நான் இருந்த வேளையினில் வனவேடன் வேடம் கொண்டு வஞ்சகன் ஒருவன் வந்தன்னை வம்புகள் செய்தான். நான் அழித்த குரல் கேட்டு நீவர் இங்கே வருகின்ற ஒலி கேட்ட வனவேடன் மரமாகி என்னை வளைத்தான் பாரண்ணா என்றேன். மரக்கிளைகள் என்னை வளைக்க நான் இருந்த கோலம் கண்ட நண்பான சோதரரும் தமக்குள்ளே பார்த்தபடி வாய்விட்டு சிரிக்கலானார். அக்கறையில் யாம் இருக்க எதை பார்க்க நீ வேண்டி அக்கறையாய் சொன்னதிந்த கதையினை நாம் நம்ப மாட்டோம். ஆள் இங்கு மரமாதல் அவனியிலே கண்டதில்லை, ஆள் இங்கு மரமாதல் அவனியிலே கண்டதில்லை, அடுக்கடுக்காய் பொய் சொல்லும் துடுக்கான பெண்ணரசி, யாம் இருக்கும் இவ்வனத்தில் வேறொரு ஆள் வருவதும் இயலாத செயலென்றே இன்னமும் நீ உணர்ந்திலையோ? வேடிக்கை செய்யவது நேரமில்லை, வேலை மிகவிருக்கு என்றபடி அன்புடனே என்னை தழுவி விடைபெற்று சென்றிட்டார். பொய்யுரைத்தேன் என சொன்ன சொல்லதுவை தாங்கிடாமல் மீண்டும் என்னை கிள்ளி பார்த்தேன். உணர்வென்னும் அப்படியே உள்ளபடிதான் இருக்கு. கனவெதுவும் காணவில்லை, கண்டதுவும் கனவில்லை. மரமாகி போனவனின் மதிமுகமும் நினைவில் வர மறைக்க ஒண்ணா நாணத்துடன் மரக்கிளையை தடவி விட்டேன். மரம் அங்கு மறைந்து போச்சு. மனவேடன் மீண்டும் வந்தான். வில்லொன்றை தாங்கியவன் முகவடிவை பார்த்தவுடன் நாணத்தால் மிக வேர்த்தேன். பொய்யலென என சுட்டிய கள்ளனிவன் எனும் நினைப்பு மனத்தினிலே பொங்கி வர மறுபடியும் கோபம் அங்கு முகத்தினிலே துளிர்விட்டது. ஆரடா நீ ஏன் இப்படி செய்திட்டாய்? அவ பெயரை எனக்களித்து நீ மறைந்து செல்லலிங்கு மறவர்க்கு அழகாமோ? மறுபடியும் நான் அவரை அழைத்திட்டால் என் செய்வாய் என சிடுசிடுத்து கோப விழித்திட்டேன். கலகலவென அவன் சிரித்த சிரிப்பு எந்தன் கோபத்தை எரிகின்ற நெருப்பினிலே விறகள்ளி போட்டாற் போல் மிகுதூட்டியது. செய்வதையும் செய்துவிட்டு சிரிப்பென்ன சிரிப்பு? நம்பியாளும் காட்டினிலே எதனை நம்பி நீ இங்கு வந்தாய்? சீக்கிரத்தில் சொல்லாவிடன் பேராபத்து விளையும் உனக்கு என்றவனை பார்த்தபடி கடுமையாக முகம் மாற்றி சீறினேன். கோபத்திலும் கூட நீ இன்னமும் அழகாய்த்தான் இருக்கிறாய். கருமை நிற முகவடிவில் செம்மை படர்வதும் சிறப்பாய்த்தான் இருக்கிறது என்றவன் சொன்னதுமே நாணமும் கூட சேர்ந்து இன்னும் செம்மையானேன். கண்களை சற்று சாழ்த்தியபடி முகத்தில் சற்று அச்சம் வர, சோதரர்மார் என்னை தேடி வருகின்ற வேளை இது, சீக்கிரத்தில் அகன்று விடு என்றேன். மனவேடன் கூற்று. சிறந்தவளின் முகவடிவில் நான் மயங்கி போனேன். சிந்தையெல்லாம் சுழன்றிடவே அன்புடன் அவளை நோக்கி, தேடி வந்த மானன்று திசை தவறி இவ்வழி வந்தது. காயாத கானகத்திருக்கும் கண்கவர் மானது, இங்கு மங்கும் சென்று மேயாத மானது, கண்டவர் எல்லாம் வியக்கும் பேரெழில் மானது, அண்ட வந்து எவருமே கைபிடிக்கா இயலா புள்ளிமானது, கை கெட்டும் அருகினில் இருப்பது போல் போக்கு காட்டி கிட்டவரின் கிட்டாத மானது, புள்ளிமானொன்றை கண்டனையோ கன்னியிளமானே என்றேன் ஓரக்கண்ணில் அவளை அளந்தபடி. மானொன்றும் காணவில்லை, மயிலும் நான் காணவில்லை. கன்னியிள மானென்று என நீ சீண்டுவதும் முறையில்லை. தேடி வந்த புள்ளிமானை தேடி நீ சென்று விட்டால் எல்லாமும் நலமாகும், நின்னுயிரும் பிழைத்து விடும் என்றாள் அந்த மானும் மருண்ட தன் கண்களை எங்கும் அங்குமாய் ஓடவிட்டபடி. மனது கிணியாளுடன் இன்னும் கொஞ்சம் விளையாட எண்ணி, மான் உனக்கு பிடித்திருந்தால் வேணும் என்று சொல்லிவிடு, அதை விடுத்து மான் இல்லை எங்கு என்று பொய்யரத்தில் சரியென்று மானொன்று இங்கு வந்த அடையாளம் நான் கண்டேன். சற்று முன்னர் நின் அண்ணன்மார் பொய்யல் என நினைப்பழித்த செய்தியெல்லாம் கேட்டிருந்தேன். என்னிடமும் அதே கள்ளம் சொல்லாதே பெண்ணே என்றேன் முறுவலுடன். கோபம் இன்னும் அதிகமாக
செவ்விதழ்கள் துடிதுடிக்க ஆத்திரத்தில் மார்பின்னும் படபடக்க அல்லி மகள் கவன் கை எடுத்தாள். உரிமையுள்ள சோதரர் என சொன்னால் பொறுத்துக் கொள்வேன். முன்பின் அறியா நீ யார் என்னை பழிப்பதற்கு? ஆறுமில்ல ஆளென்று நினைத்தனையோ அல்லது வெறும் கையளன எண்ணினாயோ? கையில் உண்டு கவன் கல்லு, விட்டெறிந்தால் முகம் தெரிக்கும். நில்லாதே என் முன்னே, தேடி வந்த புள்ளிமாயை நீயும் தேடிப்போ என படபடத்தாள். கண்மயங்கி விழுந்தவளை காப்பாற்ற வந்தவர்க்கு நீ கொடுக்கும் கவன்கல் மரியாதை அழகாய்த்தான் இருக்கிறது. கோபம் கொள்ளாதே மடமானே, செல்லுகிறேன் இப்போதே என சொல்லி கருணை காட்டி மனதில் இடம் பெறலாம் என்னும் எண்ணம் நிறைவேறா ஏக்கத்துடன் அங்கிருந்து சென்றேன். மணவேடன் கூற்று. என்ன பிழை செய்து விட்டோம்? ஏன் இப்படி எண்ணியதும் நிகழவில்லை எனும் நினைப்பு மனதிலோட அண்ணன் அவன் நினைவில் வந்தான். நேத்தவுடன் முன்னும் வந்தான். கன்னி பிடிக்கும் அவசரத்தில் சொல்லாமல் சென்றிட்டாய். கன்னி கிடைக்கவில்லை, கவன்கள் தான் பரிசுனக்கு என சொல்லி சிரித்தவனின் காலடியில் நான் விழுந்தேன். கைத்தலத்தில் கனி வைத்து கருணையோடு காக்கின்ற தெய்வமே, நினை மறந்து சென்றதும் என் பிழையே, மன்னித்து எனக்கருள வேண்டுகிறேன். நின் கையில் கனி இருப்பது போல் என் கையில் கன்னி கிடைத்திட அருள் செய்யப்பா. நின் கையில் கனி இருப்பது போல் என் கையில் கன்னி கிடைத்திட அருள் செய்யப்பா என தொழுதேன். அப்படியே ஆகுக என்றான் அண்ணல். அழைக்கின்ற நேரத்தில் அண்ணா நீ வரவேணும் என்னும் என்ற வேண்டலுக்கு அப்படியே அழைத்திடுவாய், வந்திடுவேன் தப்பாமல் என்று அண்ணன் ஆசி கூறி மறைந்தார். வேடனாக வந்ததிலே கைப்பிடித்த சுகமன்றி வேறு பலன் ஒன்றும் காணவில்லை. மீண்டும் வந்த வேடவிட்டு கல்லடியை பெற வேண்டாம். தனியாளாய் தனித்திருக்கும் கன்னி அவள் கைபிடிக்க அவள் அருகில் செல்ல வேண்டும். அடுத்ததெல்லாம் அண்ணன் கையில். நரைத்தரையும் நடுங்குகின்ற கைகளுமாய் முதியவனாய் சென்றிட்டால் முத்தடி கருணை கொள்வாள் என வெண்ணி வேடம் கொண்டேன், விருத்தனாக வயோதிகனாக. வனவள்ளி கூற்று. கவன் வீசி கைகளுமே வலிக்கிறது. காத்திருந்த சோதரரும் காட்டு வழி சென்று விட்டார். கூட வந்த தோழியரும் கண்ணி நின்று மறைந்து விட்டார். தனிகளாய் வாடுதலே தலைவிதியாய் போனதுங்கு. ஆற அமர்ந்து கதைத்திடவோ ஆதரவாய் ஆளில்லை. ஏது செய்வேன் என்னழகா, இன்னையுமே காணவில்லை. பரண்மேலே நின்றிட்டு கால்களுமே நோகிறது. கீழிறங்கி அமர்ந்திடுவோம் என்றெண்ணி தரை வந்தேன். இதென்ன, ஏதோ ஓர் ஆளரவும் கேட்கிறதே. அழகனவன் முருகவேலின் அருட்பெருமை பாடி வரும் குரலோசை கேட்கிறதே. ஆதரவாய் கேட்டிடவே அருகழைத்து பார்த்திடுவோம் என வெண்ணி ஆசையுடன் ஆரதங்கே என குரல் விடுத்தேன். வந்த ஒரு உருக்கண்டு வாயெல்லாம் பல்லாச்சு. வயோதிகரை பார்த்ததுமே மனசெல்லாம் லேசாச்சு. தள்ளாடும் வயதினிலே தடியொன்றை ஊன்றியவர் தள்ளாடி வருதல் கண்டு கைபிடித்து தாங்கி நின்றேன். நடுங்குகின்ற கைபிடித்த என் கையும் நடுங்குவதேன்? நரம்பினிலே இதுவென்ன புத்துணர்ச்சி பரவிடுது. நரைகண்ட தலைமுடியும் தாடியுடன் அலைகிறது. இருந்தாலும் இரு கண்ணில் இதுவென்ன பேரொழியாய்? குரலோசை குழலாக வந்தாலும் என் மனத்தை ஏன் இங்கு இப்படி எது பிசைகிறது? என்ன விது மாயம் என்றெண்ணி கலங்கினேன். என் உணர்வு என்னை விட்டு எங்கேயோ போவதனை மெல்ல மெல்ல யானுடந்து வந்தவரை வரவேற்றேன். சொந்த ஊர் செல்ல வெண்ணி வழிதவறி போனீரோ? காட்டு வழி வந்ததென்ன, காரணத்தை சொல்லிடுக என கேட்டேன். காடுமலை சுற்றி வரும் கானகத்து கிழவன் யான். கால் போன போக்கினிலே காத தூரம் வந்திருந்தேன். கால்வலியை மறப்பதற்கு கந்தன் புகழ் பாடி வந்தேன் என்றவரும் சொல்லிடவே, காரியங்கள் ஏதுமில்லா கிழவரிவர், இவர் துணை கொண்டு மாலை வரை ஓட்டிடலாம் என கழித்தேன். வெகு தொலைவு நடந்ததனால் மூச்சிங்கிழைக்கிறது. வெறும் வயிற்றில் இருப்பதனால் வயிறுங்கு பசிக்கிறது. புசிப்பதற்கு ஏதுமுண்டோ பெண்மானே சொல்லிடுவாய் என்றவரின் குரல் கேட்டு துடுக்குற்றேன். ஒரு நாள் சென்றவனும் மான் என்றான், வந்தவனும் மான் என்றார். என்ன இன்று மான் வேட்டினாளோ என்னும் நினைப்பு வந்தவுடன் வேடன் அவன் திருமுகமும் மனக்கண்டில் நிழலாட, வந்த களைப்பு தீர்ந்திடவே நீர் அருந்தி நீரும் உணவருந்தி செல்லிடலாம். சுவையான தினைமாவும் கலந்துண்ண தேனும் உண்டு என்று சொல்லி முருவளித்தேன். சுந்தரியால் நீ எடுத்து கைகளை நான் உருட்டி அதை என் கையில் வைத்திட்டால் சுகமாகத்தான் இருக்கும் என சொல்லி என்னை பார்த்து இழித்திட்ட வயோதிகரின் முகவடிவை பார்த்ததுமே சரியான வம்பு கிழவரிவர் என தெளிந்தேன். காலலம்பி கை கழுவ நீரிங்கு வைத்திருக்கேன். விரைவாக வந்திங்கு மரத்தடியில் அமர்ந்திடுக. தினைமாவும் தெளிதேனும் வட்டிலே எடுத்தாரேன் என சொல்லி கலையத்தை கையெடுக்க குடிசைக்குள் நான் நுழைந்தேன். மணவேடன் வயோதிகர் முருகன் கூற்று.
திரும்பியவள் வருவதற்குள் திரட்டி வைத்த நீரையெல்லாம் குறும்பாக தரையினிலே கொட்டிவிட்டு குறுக்காக கால் நீட்டி மரத்தடியில் நான் சாய்ந்தேன். களைப்பதிகம் ஆனதனால் கால் நீட்டி படுத்தீரோ? தேனமது உண்டிடவே சற்றெழுந்து வந்திடுங்க என்றவளை களைப்பாக நான் பார்த்தேன். தொலைதூரம் நடந்ததனால் கால் சற்று குடைகிறது. கன்னிமான் நீ கைதொட்டு சற்று அமுக்கி விட்டிருந்தால் கால்வலியும் பறந்தோடும். வேற்றாளை தொடுவது போய் நெஞ்சு மயங்காதே, வயதான கிழவன் இவன், கால் தொட்டால் குற்றமில்லை என சொன்னேன். வனவள்ளி கூற்று. ஆபத்துக்கு பாவமில்லை, விருந்தினரை உபசரித்தல் வேட்டுவரின் பண்பாகும் என சொல்லி என்னை வளர்த்த என் தாயின் சொல் நினைந்து பக்கத்தில் அமர்ந்தபடி பட்டு கையெடுத்து பக்குவமாய் தைலம் தடவி பாங்காக பிடித்து விட்டேன். இதமாக இருக்குதடி பெண்ணே, இன்னும் கொஞ்சம் மேலே அமுக்கு என்றவரை பொய்க்கோபத்துடன் பார்த்துவிட்டு, போனால் போகிறது, பாட்டைக்கு செய்ததென எண்ணிக்கொள்வோம் என நினைத்து இன்னும் கொஞ்சம் பலமாக இதமாக கால் விழித்தேன். மனவேடன் வயோதிகன் முருகன் கூற்று. மனக்கள்ளி குறவள்ளி மெல்லிய தன் கையெடுத்து இதமாக பிடித்துவிட என்னையே நான் மறந்து போனேன். தினையருந்தும் நேரமாச்சு, எழுந்திருங்க வாட்டையா என்றவளின் குரல் கேட்டு சட்டென்று எழுந்திருந்தேன். வட்டிலே திணையிட்டு வட்டமாக அதை குழித்து நடுவினிலே தேன் விட்டு சிந்தாமல் சிதறாமல் மாவோடு கலர்கின்ற மலக்கரத்தை பார்த்ததுமே மையில் கொண்டேன். குழைத்திட்ட தினைமாவை உருண்டையாக உருட்டியவள் என் கையில் வைத்திடவே ஆவலுடன் நான் விழுங்க தொண்டையிலே சிக்கியது. உள்ளேயும் செல்லாமல் வெளியினும் வாராமல் இடையினிலே பந்தாக கதவடைத்து நின்றதுவே. நிக்கலொன்று வெளிக்கிட்டு மேல் மூச்சை அடைத்திருக்க கண்கள் செருகியதால் கைகாட்டி ஜாடையாக தண்ணீர் தண்ணீர் என சைகை செய்தேன். பட்டு கையெடுத்து பைங்கிளியால் குரத்தி மகள் என் தலையில் தட்டிவிட்டு நீரெடுக்க சென்றாள். சென்றிட்ட வேகத்தில் விரைவாக திரும்பியவள், நீரெல்லாம் என்ன செய்தீர் நீர்? ஒரு சொட்டும் காணவில்லையே என பதறினாள். மலை அருவி உண்டிங்கு பக்கத்தில் சுனையொன்று அதனடியில் சுவையான நீருண்டு, நீருண்டு தனிந்திடவே சென்று வாரும் சீக்கிரமாய் என அல்லி மகள் படபடத்தாள். நீயும் கூட வந்திட்டால் சுகமாக இருக்குமே என நான் சொன்னதுமே, காட்டானை அலையுமிடம் காரிகை நான் வரமாட்டேன், நீரே சென்று வருக என்று அவளும் பகர்ந்திருந்தாள். வழி தெரியா இடத்துக்கு வயதான கிழவன் என்னை தனியாக அனுப்பதிலும் முறையில்லை. ஆனை ஓட்டும் மந்திரமும் இங்கு எனக்கு தெரியுமடி, பயமின்றி என்னோடு நீ துணையாய் வந்துவிடு என்றவுடன் அரை மனதாய் சம்மதித்து என் கையை பற்றி அவள் எனையிட்டு சென்றிட்டாள். தணிகை மலை தாகம் என்னும் தனியாத யானும் அவள் தளிர்கரத்தை பற்றியே மலை அருவி பக்கல் சென்றோம். இதமான குளிர்தென்றல் மிதமாக வீசி வர மலை அருவி நீர் தெளித்து திவலைகளும் முகத்தில் பட கன்னி மகள் பனிமலர்பூம் பாவையனம் இருந்திருக்க பேரழகை பருகியபடி நீரமுதை நான் பருகினேன். வனவள்ளி கூற்று. தாகம் தணிந்தவுடன் தணிகை மேலே வேலைவனின் திருப்புகழை கேட்டிடவே ஆவலுடன் அங்கமர்ந்தோம். குரலெடுத்து கணீரென குமரனவன் திருப்புகழை காதார நான் கேட்க சுதியோடு அவர் பாட என்னை மறந்து கண்மூடி நான் இருந்த வேளையினில் கரமொன்று சூடாக என் மீது பட்டிடவே திடுக்கிட்டு கண் விழித்தேன். முதியவரின் கரம் என்றன் வளைக்கரத்தை பற்றி நிற்க வந்திட்ட கோபத்தில் விடுக்கென்று உதறிவிட்டு ஷட் என்று யான் எழுந்தேன். தள்ளிவிட்ட வேகத்தில் தண்ணீரில் அவர் விழுந்தார். காப்பாற்றிட வேண்டியனை கரம் கூப்பி முறையிட்டார். கைபிடித்து வெளியெடுத்து கரையினிலே அமர்த்திவிட்டு குடிசை நோக்கி நான் விரைந்தேன். அண்ணா வரணும் என ஒரு குரலும் பின்னாலே ஒலித்திடவே என்னவென பார்க்கும் ஒரு ஆவலினால் முகம் திரும்ப காட்டானை ஒன்று துதிக்கையை வீசி வந்து காதுமடல் படபடக்க என நோக்கி ஓடிவர கண்ணி நான் படபடத்தேன். ஒற்றை யானை ஓடி வந்தால் ஓடிச் சென்று தப்பிக்கும் உபாயம் சொல்லித் தந்த உணர்வங்கு ஓங்கி வர வழிமறைத்து நின்றிருக்கும் ஆணை தாண்டி செல்லுதலும் இயலாதே எனவறிந்து காத்திடுக காத்திடுக என அவரை கூப்பிட்டேன். ஆனை கண்டு பயம் வேண்டா, விரட்டுகின்ற வழி தெரியும். ஆனாலும் அதற்கு முன்னால் நீ எனக்கு சத்தியமாய் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றவரின் குரல் கேட்டு எரிச்சலும் கோபமும் இணைந்தங்கே என்னுள் பிறக்க, சத்தியம் செய்வதற்கு நேரத்தை பார்த்தீரே, சீக்கிரமாய் ஆணையதை விரட்டுதற்கு வழிவாரும் என்றிட்ட என் கூவல் காதுகளில் விழாதது போல் கையிரண்டும் மார் மீது குறுக்காக கட்டியபடி, சீக்கிரமாய் சத்தியம் செய்தால் நான் உன்னை மணப்பேன் என்று சத்தியம் செய்திட்டால் ஆணை இங்கு சென்றுவிடும், சீக்கிரமாய் சொல்லிவிடு என்றார் பாட்டையா. ஆணை பயம் மனக்கதவை ஆழமாக பதிந்து வர, அப்படியே செய்கின்றேன், யான் உம்மை மணப்பதற்கு சத்தியமும் செய்கின்றேன் என்றதுமே
அண்ணா செல் என அந்த முதியவரும் ஒரு சொல்லை சொன்னதுமே மந்திரத்தால் கட்டுண்டது போல ஆனை விலகிச் சென்றதங்கே. மணவேடன் வயோதிகர் முருகன் கூற்று. ஆனையது சென்றதுமே அல்லிமகள் எனை விட்டு தடுவி நின்ற தளிர்கரத்தை சட்டென்று விலக்கிவிட்டு எட்டி நின்று எனை பார்த்து கைகொட்டி கலகலவெனவே சிரித்தபடி ஏச்சு புட்டேனே தாத்தா, ஏச்சு புட்டேனே என்றாள். யானும்மை கைபிடிப்பேன கனவினிலும் என்ன வேண்டாம், ஆனை பயத்தில் சொன்ன சொல்லும் ஆனையோடே போச்சு என்றவளை பார்த்தபடி அண்ணா வரணும் என மீண்டும் யான் சொல்ல ஆனை எங்கு வந்திடவே அழகு மகள் என் தோளில் அல்லி என துவண்டு விழுந்தாள். அறியாமல் சிறுபிள்ளை யான் செய்த பிழை பொறுத்து ஆனையதை விரட்டிடுக, சொன்னபடி கேட்டிடுவேன், மணந்திடவே சம்மதிப்பேன் என்றவளின் சொல் கேட்டு அண்ணா செல் என்றதுமே ஏளனமாய் என்னை பார்த்து ஆனை அங்கு அகன்றதுவே. என்ன ஒரு மந்திரத்தை சொல்லி இங்கு செய்தீரோ இந்த மாயம், எத்தனையோ அதிசயங்கள் நீர் இங்கு செய்கின்றீர், எனக்கு அதனை சொல்லிடுவீர் என்றவளின் சொல்லடையில் மை மறந்து யானும் அங்கு குறவள்ளி காதினிலே மந்திரத்தை சொல்லி நின்றேன். வள்ளி கண்ணால் தள்ளி நின்றாள். இரக்கமுடன் என்னை பார்த்தாள். காடடைக்கும் நேரத்தில் காதலியா உமக்கு வேண்டும்? காதபடி சென்றுவிடும் காரியத்தை இப்போது நான் செய்வேன் என சொல்லி சிரித்தபடி அண்ணா வரணும் என்று அவள் ஓங்கி குரல் விடுத்தாள். ஓடி வந்த ஆனையங்கு உத்தமையால் அருகடைந்து என்ன என கேட்பது போல் ஏறிட்டு அவளை பார்க்க, வயதான இவர் செய்யும் குறும்பிங்கு தாங்கவில்லை, வயற்காட்டை தாண்டியொரு வழிமீதி வரை விட்டு விடுக என வேண்டி நின்றாள். வரம் தந்த சாமியையே புறந்தள்ளும் இந்த பொல்லாத இந்த பெண் பொய்யில் மட்டுமல்லல் கள்ளியும் கூடத்தான் என மகிழ்ந்து அண்ணன் அவன் முகன் பார்த்தேன். யான் இங்கு செய்வதற்கு இனிமேலும் ஏதுமில்லை, நீயாக போகிறாயா, நான் வந்து முட்டிடவோ என்பது போல் என்னை பார்த்து அண்ணன் அவன் குறிப்பறிந்து கால் தெரிக்க ஓடினேன். காதல் மொழி குரத்தி அவள் கைகொட்டி சிரிக்கின்ற வளையோசை சத்தமங்கு பின்னாலே கேட்டு வர காத வழி சென்ற பின்னர் காலார தரையமர்ந்து அடுத்தென்ன செய்வதென அமைதியாக சிந்தித்தேன். வனவள்ளி கூற்று. நடந்ததெல்லாம் நான் எண்ணி வாய்விட்டு சிரித்த பின்னும் வனவேடன் திருமுகமே மனக்கண்ணில் மிளிர்கிறதே. மாயமென்ன செய்து விட்டான், ஏன் அவனை மறக்கவில்லை, ஏன் இந்த குழப்பமென சிந்தித்தமர்ந்திருக்க கையினிலே கூடையுடன் மறுகையில் கோலேந்தி வாய்மணக்கம் தாம்பூலம் செந்தூரமாய் சிவந்திருக்க மலை குரத்தி என்னை நோக்கி குறி சொல்லும் ஒரு மலை குரத்தி ஒயிலாக நடந்து வந்து மனம் விரும்பும் மணவாளன் மடிதேடி வரப்போகும் குறியொன்னு சொல்ல வந்தேன், இடக்கையை காட்டென்றாள். குறி சொல்லியின் கூற்று. காடுமலை வனமெல்லாம் எங்க பூமி அம்மே, கந்தன் எங்க குலதெய்வம் காத்திடுவான் அம்மே, கோலெடுத்து கைபாத்து குறி சொல்வேன் அம்மே, சொன்ன குறி தப்பாது பொய்யொன்னும் கிடையாதம்மே, பூமியிலே பிறந்தாலும் நீ தேவமக அம்மே, சாமியின்னு கும்பிடலாம் தங்கக்கை அம்மே, மலைக்குமரன் மனசுக்குள்ள குடியிருக்கான் அம்மே, வலை வீசி தேடல் நீ வந்திடுவான் அம்மே, இதுக்கு முன்னே நீ அவனை பார்த்திருக்கே அம்மே, வேஷங்கட்டி வந்திருந்தான் புரியலையா அம்மே, வந்தவனை விரட்டி புட்டு அறியாத பொண்ணே, மறுபடியும் வந்துடுவான் சத்தியம் இது அம்மே, கைப்பிடிச்சு கூப்பிடுவான் மறுக்காதே அம்மே, தை மாச கண்ணாலும் குறி சொல்லுது அம்மே, வந்தார வாழ வைக்கும் சாமி அவன் அம்மே, சொந்தமாக்கி தூக்கிடுவான் தங்கமே அவன் உன்ன, வாக்கு சொன்னா தப்பாது வரங்கொடுத்தா பொய்க்காது, நாவெடுத்து நான் சொல்லும் குறி இங்கு அம்மே, கஷ்டமெல்லாம் தேருமடி கழுத்து மாலை ஏறுமடி, இஷ்டம் போல எல்லாமே சுகமாகும் அம்மே என்றாள். வனவள்ளி கூற்று. குறி சொன்ன குரத்தியவள் சொன்ன சொல்லில் மனம் மகிழ்ந்து கடுத்து மாலை ஒன்றெடுத்து கைகளிலே கொடுத்து விட்டேன். என்னை வாழ்த்தி பாடிவிட்டு அவள் சென்ற பின்னாலே நடந்ததெல்லாம் நினைத்திருந்து மனதுக்குள் அசை போட்டேன். வந்திருந்தான் என சொன்ன சொல்லங்கு வாளாக மனக்கதவை அறுத்தங்கு வாட்டிடவே அறியாத சிறுமகளாய் அநியாய கோபம் கொண்டு ஆசையுடன் வந்தவரை ஏசிவிட்டு துரத்தினேனே, மீண்டும் அவனை கண்டிடவே வருவானோ வடிவேலன் என்றெண்ணி கலங்கையிலே வந்தானே வளைச்சட்டி. கைப்பிடிச்சு வளையடுக்கு கன்னிகள்லாம் மனமாகும், ராசியான வழக்காரன், சோசியமும் சொல்லிருவேன், மாம்போல நீ இருக்க மச்சானும் தேடி வர கை முழுக்க வளையடுக்க கைய கொஞ்சம் காட்டுதாயி என்று சொல்லி கட்டி வைத்த மூட்டையினை கவனமாக பிரித்தபடி கட்டான் தரையினிலே அவன் அமர்ந்தான். உரிமையோடு வலக்கையை ஆதரவாய் பற்றியவன் உள்ளங்கை ரேகை கண்டு உதட்டினிலே முருவளித்தான். கல்யாண ரேகையொன்று கச்சிதமா ஓடுதுங்கு,
கட்டப்போகும் மணவாளன் கிட்டத்தில் தான் இருக்கான். கை நிறைய வளையடுக்கி கண்ணினி வீடு போனா கட்டாயம் அவன் வந்து கல்யாணம் கட்டிடுவான் என்றங்கே சொல்லியபடி கை முழுதும் வளையல் இட்டான். வளைக்காரன் கைப்பட்டு வள்ளிக்கொடி நான் சிலிர்த்தேன். இந்த முறை ஏமாற நான் இங்கு விடமாட்டேன், வந்திருக்கும் வளைக்காரர் ஆறுன்னு சொல்லிடுங்க என்று சொன்ன மறுகணமே வளைகள் செட்டி தான் மறைந்தான். வடிவேலன் எதிரில் நின்றான். வஞ்சி நான் மெய் சிலிர்த்தேன். திருமாலின் மகளாக எமக்காக பிறந்திட்ட அழகான கன்னியுன்னை உரிய நேரம் வந்திருந்து முறையாக மனம் முடிப்போம். திருமாலின் மகளாக எமக்காக பிறந்திட்ட அழகான கன்னி உன்னை உரிய நேரம் வந்திருந்து முறையாக மனம் முடிப்போம் என சொல்லி அனுப்பி வைத்தோம். சொல்லெடுத்து கொடுக்கின்ற சுந்தரவல்லி நீயும் பூவுலகில் வள்ளி என நம்பிக்கு மகளாக பிறந்திருந்தாய். நினைவேண்டி யாமிங்கு வனவேடம் தரித்திருந்து நின்மேனி எழிலெல்லாம் கண்ணார கண்டுகளித்தோம். வனவேடன் வேங்கை மரம் வயோதிகனும் யாமேதான். வஞ்சி உன்னை கண்டிடவே பல வேடம் தாம் தெரித்தோம். வேடமுகன் என்னண்ணன் கரியாகி எதிர்வந்தார். கன்னியுரை சீக்கிரமே கல்யாணம் செய்திடுவோம். இச்சைக்கு அதிபதியாய் என்று முன்னை தொழுதிருந்து இச்சகத்தில் இடையில்லா புகழோடு யாமிருப்போம். கவலையின்றி இல்லம் சென்று காத்திருப்பாய் எமக்காக என சொல்லி மறைந்து விட்டான். கன்னி நான் மூர்ச்சையானேன். இனி என்ன? நம்பிராஜன் கூற்று. வள்ளியின் தகப்பன் நம்பிராஜன் கூற்று. தினையெல்லாம் முத்தி போச்சு, அறுவடைக்கு நாளாச்சு. அதுவரைக்கும் காவல் காத்த ஆசமகளும் வீடு வந்தாச்சு. கலகலப்பா காட்டுக்கு போன உள்ள காலடிய சுத்தி சுத்தி வளைய வந்த சிறு உள்ள இப்பெல்லாம் ஏன் இப்படி பேசாம குந்தி கிடக்கா? துரு துருன்னு வேலையெல்லாம் பக்குவமா செய்யறவ பித்து பிடிச்சாப்புல மூலையில சாஞ்சு கிடக்கா. ஆரோடும் பேசவில்லை, சாப்பாடும் செல்லவில்லை. தினைப்புணத்தை பார்த்தபடி ஆர்வரவோ தேடி இருக்கா. ஏன்னு கேட்க போனா ஏதும் அவ பேசவில்லை. என் மகளை பாக்கறப்ப பெத்த மனசும் தாங்கவில்லை. என்ன செஞ்சா திருமுன்னு குறிகேட்டு பார்க்க வேணும். மலைக்காட்டு முறி வந்து மகமேல குந்திக்குச்சோ, வேப்பமர பேயொன்னு எம்மவளை பிடிச்சிருச்சோ. ஆத்தாள அனுப்பி வச்சு என்னவன்னு கேட்க சொன்ன, தனக்கொன்னும் தெரியலன்னு திரும்பி வந்து கைவிரிக்கா. எங்க சாமி மலைக்குமரன் அருள் கேட்டு வழி கேட்டு அப்படியே செஞ்சிடணும். இனிமேலும் தாங்கிடவே என்னால முடியலையே என்று விதம் யோசித்து தேவராட்டி வெறியாட்டாளன் இருவரையும் வரவழைத்து நடந்த கதை சொல்லி வைத்து குறி சொல்ல கேட்டிருந்தேன். அகில் புகையும் மணமணக்க, உடுக்கையொலி உறக்கொலிக்க, பம்பையொலி பாரதிர வெறியாட்டன் வேகமதை கூட்டி நின்றான். ஆவேச பாட்டெடுத்து அடைத்ததுமே அருள்முருகன் அவன் மேலே அருள் செய்து அருள்மொழியால் உரைத்திட்டான். திணைப்புணத்தில் நின்மகளை யாம் வந்து கைபிடித்தோம். விரைவிலங்கு வந்திருந்து நின்மகளை மனம் செய்வோம். அலங்கார பூசைகளும் அபிஷேக ஆராதனையும் அளவின்றி எமக்காக நீயுடனே செய்துவிடு. அமுது மொழி கேட்டிட்ட ஆனந்தம் கண்மறைக்க அப்படியே பூசைகளும் அழகனுக்காய் செய்திருந்தேன். ஆனாலும் மகள் நிலையில் மாற்றவேதும் தெரிந்திடாமல் செய்வதென்னை இனி என்று கைபிசைந்து தவித்திருந்தேன். காட்டினிலே கண்டெடுத்து காதலுடன் வளர்த்த மகள் தாபத்தால் தவிப்பதனை பார்த்திடவோ மனமில்லை. நாட்டமுடன் நான் வணங்கும் வேலனவன் வந்திருந்து சீக்கிரமாய் என் மகளின் தாபத்தை தீர்க்க வேணும். மனவேடன் கூற்று. முருகன். வள்ளிக்கு வாக்குரைத்து வந்திட்ட நாள் முதலாய் அவள் நினைவே என்னை வாட்டி துயர் அதிகம் செய்கிறது. மீண்டு வந்த மான்விழியை காணாமல் இருந்திடவோ மனம் இங்கு நிலையின்றி பரிதவித்து அலைகிறது. திணைப்புணத்தில் தேவியவள் திருமுகத்தை மீண்டும் ஒரு தடவையேனும் பாராமல் என்னாலும் இயலவில்லை என வாடி தாபத்தால் திணைப்புணத்தை தேடி வந்து தேவி நின்ற குடிசை வாசல் மரத்தடிக்கு மீண்டும் சென்றேன். காட்டு குடிசையதில் காற்று மட்டும் தான் இருக்க காதலியை காணாமல் கந்தன் இவன் தவித்திட்டேன். கால் போன இடமெல்லாம் காதல் மகள் தடம் தேடி காட்டுவடி நடந்தங்கோர் சிற்றூரை அடைந்திருந்தேன். காட்டுவேடன் தலைவன் அவன் நம்பிராஜன் வீடடைந்து நள்ளிரவில் ஆறுமில்லா வேளையினில் இங்குமங்கும் அலைந்திருந்தேன். வெளிப்பட்ட பெண்ணொருத்தி வனத்தில் என்னை வள்ளியுடன் கண்டிருந்த நினைவங்கு வந்திடவே ஆவலுடன் அவளிடத்தில் ஆசை மகள் எங்கே என்றேன். நின்னை காணா தாபத்தால் தந்தேகம் தான் மெலிந்து ஊனுமின்றி உறக்கமின்றி எம் தலைவி வாடுகிறாள். இப்போதே நீர் சென்று தாபத்தை தனித்திடுக, என்னோடு வந்திடுக என சொல்லி அழைத்து சென்றாள். கண்ணெதிரே யான் கண்ட காட்சியினை சொல்லிடவும் நெஞ்சமும் பதறெடுத்து இப்போது நினைத்தாலும் உடல் மெலிந்து ஊன் இழைத்து கண்ணிரண்டும் பஞ்சடைந்து காதல் மகள் கட்டிலில் களைப்பாக படுத்திருந்தாள். தாவியவள் பக்கலிலே தயவாக யானமர தளிர்கொடியால் கண்பிடித்து மழையெனவே நீர் உகுத்தாள். நள்ளிரவில் நீரிங்கு வந்ததனை என்னுடைய சோதரரும் கண்டிட்டால்
தாளா கோபத்தால் தாறுமாறு செய்திடுவார். இனி கணமேனும் உமைவிட்டு கன்னியந்தன் உயிரெங்கு நில்லாது கனிவோடு இறை கொண்டு கடிந்தேக வேண்டுகிறேன் என்னும் அவள் சொல் கேட்டு அப்படியே அல்லிகளை கொடியனவே அள்ளிக்கொண்டு யான் இருக்கும் தனியகை வந்தடைந்தேன். நம்பிராஜன் கூற்று. சேவல் என்னும் கூவவில்லை, செங்கதிரும் தெரியவில்லை, கற்களிலே வந்தன்ன கொடிக்கி வெள்ளியின் தாய் அன்று எழுப்பி விட்டாள். என்ன ஒரு அவசரமாய் நீ என்ன எடுப்பலாச்சு என வியந்து நான் கேட்க கண்ணீரும் கம்பளையுமாய் என்னை பார்த்து கதறிட்டாள். கள்ளம் வந்து நம்மகளை கவர்ந்திங்க சென்றாராம். கண்டவர்கள் சொன்னாங்க, கட்டிலும் ஆளில்ல, அக்கம் பக்கம் அனைத்திடமும் தேடி இங்கு பார்த்து விட்டேன், அருமை மகளை காணவில்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டாள். யான் இருக்கும் இடத்தினிலே தைரியமாய் உள்நுழைந்து என் மகளை கொண்டு செல்ல எவருக்கு இங்கு துணிச்சலாச்சு? இப்போதே படை திரட்டி யான் அவரை தேடிடுவேன் என சொல்லி கூட்டமாக மகளை தேட புறப்பட்டேன். கண்ணு கெட்டிய தொலைவரையும் எவரையுமே காணாமல் தளர்ந்தங்கோர் சோலையதை கண்டவுடன் அதை நாடி சென்றேன். ரத்தம் கொதிக்க வைக்கும் காட்சி ஒன்றை யான் கண்டேன். மரத்தடியில் என் மகளும் முகம் தெரியா வேறவனும் சல்லாபம் செய்திட்ட காட்சி அது. ஆரடா நீ, கொன்றிடுவேன் யான் உன்னை, விட்டுவிடு என் மகளை என வங்கே நான் பாய என் மகளும் அவன் பின்னே ஒளிய கண்டேன். வனவள்ளி கூற்று. ஆத்திரமும் கண்மறைக்க அறிவொழிந்து என் தகப்பன் என் சொல்லை கேளாமல் எங்கள் மேல் பாய்ந்து வந்தான். அச்சத்தால் நடுநடுங்கி உடலெல்லாம் பதைபதைக்க அழகரவன் பின்னாலே கோழி குஞ்சாய் ஒளிந்து கொண்டேன். 1000 வீரரோடு ஆயுதத்தை கைகொண்டு அப்பன் இங்கு வருகின்றான், தப்பித்து செல்வதும் இயலாது நினைக்கின்றேன், ஏதேனும் செய்தென்னை என்னை காத்திடுக என சொன்னேன். என்னவனும் அழகாக என்னை பார்த்து முறுவல் செய்தான். அஞ்சாதே இளமானே, அவர் எமக்கு சமமாகார் என சொல்லி என்னவனும் விழிமலரை திறந்தங்கு கோபமாக விழித்திட்டார். ஏவி விட்ட கணைகளெல்லாம் வளைந்து விட்ட நாணலதாய் குமரவேலின் காலடியில் பணிந்து அங்கு குவிந்தன. அருகிருந்த சேவல் அது அமரர் தலைவன் பார்த்திடவே உயர்வான சேவல் அதுவும் ஓங்கியொரு கூவல் செய்ய அப்பனோடு கூடி வந்த அத்துணை படைகளுமே அச்சத்தால் நடுநடுங்கி அப்படியே அழிந்து போயின. மாண்டுபட்ட தகப்பனவன் திருமுகத்தை பார்த்திருந்து வருத்தத்தால் கண்ணீர் விட்டேன். அங்கு வந்த நாரதனும் அண்ணலவன் முகம் பார்த்து, பெற்றவரை கொன்று போட்டு கன்னியை நீ கவருவதும் முறையல்ல என சொல்ல, என் மனையாட்டி பெருமையினை உலகறிய செய்திடவே யாமிங்கு இது செய்தோம், அஞ்ச வேண்டா என உரைத்து நீயே அவர்களை எழுப்பிடுக என சொல்ல, எழுந்திடப்பா என்னப்பா, என்னை நீயும் மன்னியப்பா என நானும் சொல்லுகையில் எல்லாரும் உயிர் பெற்றார். நம்பிராஜன் கூற்று. உறக்கத்தில் எழுந்தாற் போல் விழித்தங்கு காணுகையில் மலைக்காட்டு தெய்வ மகன் குமரவேளை கைதொழுதேன். மணவாளன் இவனென்றே மனதுக்குள் அறிந்ததுமே மதிமயங்கி யான் செய்த பிழையெல்லாம் புரிந்திடவே மன்னித் தருள்க என முருகன் அவன் அடிபணிந்து, வேடர் மகள் உமக்கெனவே பிறந்திட்ட தெய்வ மகள், மணமுடிக்க நும்மவர்க்கு முழுதான உரிமை இருக்க கள்ளன் போல் கவர்ந்திங்கு சென்றதுவும் எமக்கு இழுக்கு. குலப்பெருமை குறைந்திடாது இப்போதே எம்மகளை எமக்களித்து அருளிக, எம்மோடு வந்திருந்து முறையாக எம்மகளை எம்மூரில் மணந்திடுக என சொல்லி வேண்டி நின்றேன். அழகன் அவன் அப்படியே என்று ஆகுக என்றார். அனைவருமே மகிழ்ந்திருந்தார். எம் ஊரை அடைந்தவுடன் அனைவரையும் ஒரு கூட்டி அழகான பந்தலிட்டு ஆணைகளெல்லாம் முழங்கிடவே என் மகளை திருக்குமரன் கைகளிலே ஒப்படைக்க இனிதாக திருமணத்தை நாரதரும் நடத்தி வைத்தார். வானின்று மலர்மாறி தேவரெல்லாம் பூச்சொரிய வான்மேகம் குளிர்ந்திருந்து மென்தோரில் தெளித்திருக்க சந்தனத்தின் மணமங்கு மலைக்காடு தாங்கி நிற்க தென்றலது அதை எடுத்து பாங்காக கொண்டு வர தீ வளர்த்து மந்திரங்கள் நாரதரும் நவிந்திருக்க ஐம்பூத சாட்சியாக வடிவேலன் வள்ளிக்குரத்தியின் வலது கையை பற்றி கொண்டான். வானினின்று மலர் மாறி தேவரெல்லாம் பூச்சொரிய வான்மேகம் குளிர்ந்திருந்து மென்தூரல் தெளித்திருக்க சந்தனத்தின் மணமங்கு மலைக்காடு தாங்கி நிற்க தென்றலது அதை எடுத்து பாங்காக கொண்டு வர தீ வளர்த்து மந்திரங்கள் நாரதரும் நவிந்திருக்க ஐம்பூத சாட்சியாக வடிவேலன் வள்ளிக்குரத்தியின் வலது கையை பற்றி கொண்டார். மணவேடர் அங்கிருந்து புறப்பட்டு அருந்துணவி கூட வர தணிகைமலை சென்றடைந்து தெய்வானை முன் சென்றேன். அமிர்தவல்லி சுந்தரவல்லி என திருமாலின் பிறப்பிரண்டும் பலகாலம் தவமிருந்து இருவேறு இடம் வளர்ந்து கூடி வந்த நேரமுதல் குமரனனை தானடைந்த மகிழ்வினிலே இருவருமே அன்பு காட்டும் விதமாக ஆறத் தழுவிக் கொண்டார். ஞானமெனும் ஒரு சக்தி இடப்புறத்தில் தெய்வானை, இச்சை எனும் ஒரு சக்தி வலப்புறத்தில் வள்ளியென
ஞானமெனும் ஒரு சக்தி இடப்புறத்தில் தெய்வானை, இச்சை எனும் ஒரு சக்தி வலப்புறத்தில் வள்ளியென அழுகுமையில் மீதவர்ந்து தனிவேலை கையிலேந்தி அண்டி வரும் அடியவர்க்கு அருள் வழங்கி வருகின்றோம். மனவேடன் சொல்லி முடித்தான், மகிழ்ச்சி பொங்கு அருள் செய்தான். நானும் மனமகிழ்ந்தேன், தெய்வ மகள் வரவல்லி இருவருமே மனமகிழ்வுடன் உடனிருந்தார். கூடி நின்ற அனைவருமே குமரவேளை வாழ்த்தி நின்றார். அருளிடும் கந்தனின் கதை இதுவே, அதையே சிறியேன் சொல்லி வந்தேன். சொற்குற்றம் பொருட்கட்டும் பொறுத்தருளி அடியேனை மன்னிக்க வேண்டுகிறேன். கந்தனின் கருணை பெருவெள்ளம் தடையின்றி அனைவருக்கும் கெட்டிடுமே. கதையினை படித்தவர் மிக வாழி, கேட்டவர் அனைவரும் தான் வாழி. அன்பினை நாளும் யாம் வளர்த்து நல்லறம் பெருகிட வேண்டிடுவோம். கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகை மைந்தா கருணை செய்வாய். காலையில் எழுந்ததும் சேவலின் கூவலை நான் கேட்டேன். சோலையில் கூவிடும் இன்னிசை குயிலொலி நான் கேட்டேன். என் முருகன் இவனே இவனே என சூடிடும் முரு பார்த்தேன். என் குமரன் அவனே இவனே என பாடல்கள் நிறைவு செய்தேன். முருகன் அருள் முன்னிற்கும் வேலும் மயிலும் துணை, கந்தன் கருணை வெல்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இந்த அற்புதமான நிகழ்ச்சியை 6 ஆண்டு காலமாக தொடர்ந்து விடாமல் நடத்தி கொண்டிருக்கும் ஸ்கந்தசாஸ்தா குழுவினருக்கு அவருடைய பணி எத்தகைய சிறந்தது, உலகத்தில் இருக்கும் அனைத்து அடியார்களும் கேட்கும் விதமாக, நாள் முழுவதும் திருப்புகழ் ஒலிக்கும் விதமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற சிறப்பான பணி மேலும் சிறக்க முருகன் அருள்வான் என்று அருள வேண்டும். அருள்வான், கண்டிப்பாக அருள்வான் என்று சொல்லி இத்தனை நேரம் இதை செவிப்படுத்த அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இந்த தேங்க்ஸ் கிவிங் டே, இந்த நன்றி இரவிலும் நாளில் நான் உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். முருகனுக்கு சார் 1 மணி நேரம் போனதே நல்ல ஃபுல்லா வசன் நடையில ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்க. நானும் அவரோட நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் அவருடைய புகழ், அவர் பிறப்பு, அவருடைய தெய்வீக லீலைகள், அழகு, காதல் எல்லாம் சேர்த்து பார்க்கிறது 1 மணி நேரம் போகிறேன். ரொம்ப தேங்க்யூ. முருகாசரணம் மாமா, குருவா இருந்து எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச். பிஹைண்ட் த சீன் நீங்க எவ்வளவு சப்போர்ட்னு we are very much aware that you are always there for us, ஒரு phone call away, and you always guide us in the right path. Thank you so much. எப்போதுனாலும் எங்கனாலும் எந்த சூழல்லையும் அனைவருக்கும் ஆதரவா இருக்கிற உங்க குணம் வந்து இட் இஸ் கண்டேஜியஸ். அண்ட் எல்லாருக்கும் அந்த நல்லெண்ணம் விதைக்க நீங்க இந்த கரோலினா குரூப்ல ஆல் த்ரூ, எந்த குரூப்னே இல்லை, எல்லாருக்குமே நீங்க நடைவழி காட்டுறது வந்து மிக்க மிக்க சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு உங்களை பார்த்து கத்துன்னு இருக்கேன்னா, வி வில் ஒர்க் இட் அரவுண்ட். 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால எந்த நேரமா இருந்தாலும் we will be able to do it. நம்மளால முடியுங்கிற நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டா போறோம், எல்லாம் பண்ணிடலான்னு. இட் இஸ் ஜஸ்ட் a lesson I have learned from what you do, and I definitely want to continue. Thank you so much. குருவே சரணம், குருபியோ நமஹ. நமஸ்காரம் சங்கர் அங்கிள். உங்க ஸ்டைல்ல சொல்ல ட்ரை பண்றேன், ஆனா உங்களை பீட் பண்ண முடியாது. தேங்க்ஸ் கிவிங் நாளான இன்னைக்கு தாங்கள் வழங்கிய கந்த புராண பாராயணம் எங்களுக்கு ஒரு சிறப்பு ஆன்மீக அனுபவமாக அமைந்தது. இது எங்கள் இதயத்தில் நீங்காத நினைவாக பதிந்த ஒரு அழகான ஆன்மீக பரிசு. இன்றைய பதிவு வசன கவிதை வழங்கலின் மூலம் கந்த புராணத்தின் அகண்ட பரம்பொருள் தெய்வீக தீபம் எங்களுள் ஒளிர்ந்தது. அந்த ஒளியை இவ்வளவு மென்மையாகவும் நய மிகுதியுடன் எங்களிடம் இட்டு சென்றவர் நீங்கள்தான் சங்கர் மாமா. கந்த புராணத்தின் புனித திருவருளை வசன கவிதை என்ற அற்புதமான பாரம்பரிய வடிவில் எங்களிடம் கொண்டு வந்த உங்களுக்கு எங்களின் ஆழ்ந்த நன்றி. மாமாவின் சொல்லில் இன்று துள்ளி வந்தது கவிதைகள் மட்டுமல்ல, மெல்லிய காற்றில் மனம் பரப்பும் இலைகள் போல துடித்தன. முருகன் அவதாரம், பார்வதி தேவியின் தவம், சூரனின் வீரவதம், தெய்வானை வள்ளி திருமணத்தின் தெய்வீக திருவிளக்கு ஒவ்வொன்றிலும் மாமாவின் குரலில் புதிதாய் பிறந்தது. இட் வாஸ் லைக் அ ஸ்டோரி நரேஷன். வசன கவிதை என்பது வெறும் சொல்லோட்டம் மட்டுமல்ல, சொல்லுக்கு உயிர் ஊதும் கலையோடு பக்தியை கலந்த புனித பாதை. அந்த பாதையை இன்று மாமா நீங்கள்
எங்கள் உள்ளங்களின் வாசலில் வரை தரிசனம் செய்து வைத்து விட்டீர்கள். ஒவ்வொரு கவிதையும் பசும் புன் போல் பொலிந்தது. ஒவ்வொரு உச்சரிப்பும் மண்மேல் விழும் பூவின் மென்மையாக நம் மனதில் தங்கிய போது கந்த புராணம் ஒரு உரை மட்டுமல்ல, முருகனின் திரு நடையின் ஒளி போல் நம் உள்ளத்தில் ஒளிந்தது. மாமாவின் இதயம் முழுதும் பொங்கிய பாவமும் அவரது அனுபவ ஞானம் நிறைந்த குரலும் பாரம்பரியத்தின் பழமையான சங்கீதத்தை கரைவித்த ஒரு தெய்வீக நாதமாக எங்களுக்குள் ஒலித்தது. இன்றைய நிகழ்ச்சி உயர்ந்ததாக இருந்தால் அது மாமாவின் வசன கவிதை வழங்கலால் மட்டும்தான். எங்கள் உள்ளங்களில் இன்னும் நீண்ட நேரம் ஒலிக்கும் ஒரு தெய்வீக நாதமாக அது இருக்கும். இவ்வளவு அழகான வடிவில் பகிர்ந்து கொடுத்ததற்காக சங்கர் மாமா அவர்களுக்கு எங்கள் சமஸ்த நன்றிகளும் மிகுந்த மரியாதையுடன் ஆசைகளையும் வேண்டுகிறோம். You made it very interesting and very very informative. உங்களை சங்கர் மாமா என்று சொல்லாமல் என்னுடைய சித்தப்பா என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன். முருகா நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஒரு கேலண்டர், இன்னைக்கு எதேச்சியா கேலண்டர் பார்த்த போது இன்னைக்கு பார்த்தாக்க அது தெரிகிறது. இன்னைக்கு தெய்வானை வள்ளி திருமணத்தை பத்தி பாடினோம் நம்ம. இன்னைக்கு தெய்வானையுடைய அன்ன வாகனத்தில் பவனி திருப்பரங்குன்றத்தில் திருத்தணியில இன்னைக்கு பாலாபிஷேகம். இது 2 நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நேற்று சஷ்டிக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த 2 நிகழ்ச்சி தான் போட்டிருக்காங்க கேலண்டர்ல பார்த்து எல்லாம் தெரியும். இது 2 திருப்பரங்குன்றம், இதுவும் முருகன் அருள் தான் இந்த இதுக்கு. கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச் சங்கர் அங்கிள். Throughout the years, எங்களுக்கு supportive you gave all the guidance, and also for the donation that you have been giving us and helping us. Thank you so much, and auntie as well. ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. இந்த மாதிரி புதுசா யோசிக்கிறது உங்களால தான் முடியும், கிரியேட்டிவா நீங்க தான் பண்ண முடியும். இட் வாஸ் வெரி நைஸ். இந்த மாதிரி இதான் முதல் முறையா நான் கேட்கிறேன் கந்த புராணத்தை. திடீர்னு இந்த கந்தன் கருணைய பத்தி நீங்க ரொம்ப அழகா ஒரு டீடைல்டா சொன்னீங்க. ரியலி ரியலி நைஸ். திருப்பி இதை கேட்போம், நாங்க கேட்டு இன்னும் மகிழ்வாங்க. தேங்க்யூ சோ மச், அண்ட் டு ஆண்டி as well. உங்க சப்போர்ட் கண்டினியூஸா இருக்கணும் எங்களுக்கு. உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டினியூஸா இருக்கணும் to help us grow this ashram with everybody's. நீங்கள் எல்லாம் செய்த அருமையான இந்த திருப்படியில எனக்கு ஒரு சின்ன ஒரு இடம் கிடைச்சதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அது மிக்க நன்றி. தேங்க்யூ. அண்ட் நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு, ருத்ரம் இது நிறைய எல்லாமே திருப்புகள் everything. So thank you so much for the guidance and support and donation as well. இந்த தருணத்துல சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நாங்க நன்றி சொல்றோம். and we would like you to support us as well, and keep watching the channel and help us grow. Thank you all. நாங்க வள்ளி கல்யாணம் இதெல்லாம் நாங்க திருப்பூர்ல கத்துட்டு இருக்கோம். திருப்பூர்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாட்டு இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நீங்க கதை சொல்ல சொல்ல அந்த பாட்டோட ரிலேட் பண்ண முடிஞ்சது என்னால. ரொம்ப நன்றி. நன்றி. லட்சுமி நாராயணன் பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு மணி நேரம் ரொம்ப நாள் கழிச்சு டேலஸ்ல இருந்தாலும் அவரும் கண்டினியூஸா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இட்ஸ் ரியலி நைஸ். தேங்க்யூ லட்சுமி. இங்க இந்த மூவ் பண்ணி டேலஸ் போனாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. முதலில் சொல்லி அந்த கந்தர் அலங்காரத்தை பிறிதொரு நாளில் வாய்ப்பு கிடைக்கும் போது மறுபடியும் நான் சொல்றேன். எழுதியிருக்கேன், பட் இருந்தாலும் இதை சொல்லணும்னு இன்னைக்கு என்னமோ மனசுல திடீர்னு பட்டது. இது படிச்சு பார்த்த போது ஒரு 1 hour போல வந்தது. அதனால அதுக்கு டைம் இருக்காதுங்கிறதுனால தான் தலைப்பை மாத்தினேன். அந்த கந்தன் கருணையை சொல்லலாம். அங்கிள் நீங்க எது சொன்னாலும் இட்ஸ் ஓகே. லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணாலும் பரவாயில்ல. We always like to hear you. Actually speaking, ஸ்கந்த சாஸ்திர ஆசிரமத்துல தான் இது முதல் முறையாக அரங்கேறுகிறது. Wow, debut. We are humbled and honored. Thank you. பாக்கியம். பாக்கியம். கட்சியப்ப சிவாச்சாரிய லெவல்ல இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் நம்ம ஸ்கந்த சாஸ்திரத்துல இங்க அரங்கேற்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ. நாங்க தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். நாங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் அதை பொறுத்துண்டு வேலைகளுக்கு நடுவுல நாங்க எங்களால முடிஞ்சது ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் முருகர் சிந்தனையில. அதை நீங்க பொறுத்துண்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இது லைக் உஷா அண்ட் சுதா செட் ரொம்ப
நியூ ஸ்டைல்ல அது ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லிங் எளிமையா இருந்தது. அதாவது ஃபாலோ பண்ணறதுக்கு யூ டோன்ட் ஹாவ் டு பி அ பண்டிட் டு ஃபாலோ இட் அட் ஆல். அது பாமர மக்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லுவா தெரியுமா, அது மாதிரி இட் வாஸ் சோ ஈஸி ஃப்ளோயிங் தமிழ்ல ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னாக்கா இட் வில் பி ரியலி குட். நாங்களும் படிக்கிறோம். we will make sure that it will be really helpful for us to keep it on hand. And எங்கயாவது எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனாக்க எங்க குரு சொல்லி கொடுத்தாரு சொல்லி நாங்க அப்படியே சொல்றதுக்கு எங்களுக்கு அந்த புக்கை கூட பப்ளிஷ் பண்ணலாம். அது ப்ளீஸ் கொடுங்க. நாங்க ஸ்கந்த சாஸ்தால பப்ளிஷ் பண்ணி we will share. we will do that. அனுப்பிச்சு கொடுங்க மாமா. தேங்க்யூ சோ மச். அண்ட் எல்லாரும் மாமாவோட கந்தர் அனுபூதி இதையும் பார்க்க சொல்லி இந்த நேரத்துல விண்ணப்பிச்சுக்கிறேன். பாக்குறவா அத்தனை பேருக்கும் யூடியூப்ல சேனல்ல இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். அது எளிமையான நடையில எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட பண்ற சேனல் அது. ப்ளீஸ் பார்ட்டிசிபேட், பாருங்கோ எல்லாரும். அண்ட் கந்தன் கருணை எல்லாருக்கும் உகந்ததே. நம்ம தேடி போகணும், அவ்வளவுதான். குருவின் கால் பிடிச்சிருந்தானாக்க we can go everywhere and mama will be the guru for all of us to take us wherever the destiny is. And thank you so much mama. Chandra kakku ennoda namaskaram. In fact இத வந்து ஒரு இவ்வளவு நாள வச்சிருந்த காரணமே, இது வெளியே சொல்லாம வச்சிருந்த காரணமே வந்து இந்த மனவள்ளி அந்த இதெல்லாம் வரும்பொழுது அந்த இதுக்கு ஒரு 2-3 பேர் நம்ம ஒரு குரூப் மாதிரி வச்சுட்டு அவங்கவுங்க, நானே எல்லாத்தையும் படிக்காம சொதக்கி ஒரு மனவள்ளின்னு வரும்பொழுது சுபா இல்ல நீங்க இல்ல யாராவது அது மாதிரி எதுவோ அல்லது இதுக்கு நம்பிராஜனுக்கு ஒரு ஒருத்தர் அது மாதிரி எல்லாரும் தனித்தனியா பாடி அப்படி நம்ம ரெக்கார்ட் படிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால தான் தள்ளி இருந்தேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கிறதுனாலையும் இந்த அருமையான விழால என்னுடைய பங்களிப்பு இருக்கணுங்கிறதுக்காகவும் அவசரப்பட்டு இது கொஞ்சம் நானே படிச்சுட்டேன். நீங்க அடுத்த வருஷம் மாமா நீங்க சொன்ன மாதிரி we will take turns and do it and we will definitely make sure this is done. நீங்களே எங்களுக்கு ஒரு ரோல் கொடுங்க. சஷ்டி கிருத்திகை மாசம் வர்ற சஷ்டி கிருத்திகை அதெல்லாம் கூட இது குயிக்கா படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த இதுக்கு வேகமா. ரோல் மாடலா இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். குட்டி குழந்தைகள் எல்லாம் பார்த்து they want to participate-னு ஆசைப்படுற குழந்தைகள், இப்போ பட்டிங் குழந்தைகள் எல்லாம் இருக்கா, ஹை ஸ்கூல் டீனேஜர்ஸ் எல்லாம், they are trying to be part of our group. டெஃபினட்டா அவளுக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். and it is very very helpful definitely. சுபாவோட கவிதைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா இருக்கு. நாங்க பாடுறதை விட படிக்கிறது எங்களால கண்டிப்பா எல்லாரும் கேட்க முடியற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம். அவங்க அந்த கவிதைய டெக்ஸ்ட் பண்ணாங்க எனக்கு, லட்சுமி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்களா அப்படின்னு. நான் அந்த டெக்ஸ்ட் அப்படி ஃபுல்லா பார்த்துட்டு, அம்மா நீங்களே சொல்லுங்களேன், நான் என் ஸ்டைல்ல சார்கிட்ட பேசுறேன். இவ்வளவு பெரிய தமிழ் சாரோட அண்ணன் பொண்ணு தம்பி பொண்ணு அந்த சித்தப்பான்றத ப்ரூவ் பண்றீங்க, இவ்வளவு பெரிய டெக்ஸ்டா இருக்குது அப்படின்னு. நாங்க ஆக்சுவலா முருகனை உங்க மூலமா நாங்க பாக்குறோம். Absolutely. On this auspicious day, we actually see Murugan in you. And அவரோட கல்யாணத்தை இவர் மூலமா கேளுன்னு எங்களுக்கு அவரு உங்க மூலமா பண்ணிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். Thank you so much. Thank you mama. வணக்கம். விடைபெறுகிறேன். நன்றி. Thank you. முருகாசரணம். முருகாசரணம்.